நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலனை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். முதலில் மேஷராசி. ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் மீன ராசியில் வக்கிரமாக இருக்கிறார். வக்கிரத்தில் உக்கிரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார். புதன் என்ற கிரகம் 11th ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 17/8/2025 சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். இதையும் தவிர 21st ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார். 22nd ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இப்போ மாதாந்திர கிரகங்கள்ல இதுதான் மாற்றங்கள். மேஷ ராசிக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்டர்ன் வக்ரம் அடைந்திருக்கிறது. அப்போ நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு வில்லன், ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு ஆப்போசிட்டாக போவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இது நாள் வரைக்கும் 7.5 சனியின் தாக்கத்தில் இருந்த மேஷராசிக்காரர்கள் இன்னும் ஒரு 3-4 மாதங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு இதற்கு முன்பு 12ஆம் இடத்தில் இருந்த அந்த ராகுவின் பாதிப்பு, ராகுவின் தாக்கமும் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருந்தது. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியவில்லை, பணம் வரவில்லை, ஃபேக்ட்ரியை மூடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன், எதையாவது பண்ணி கிட்டத்தட்ட ஓடி போயிடலாமான்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இனி ஓரளவுக்கு பேமெண்ட் என்பது வர ஆரம்பிக்கிவிடும். கொடுத்த கமிட்மெண்ட்டை இவர்களால் ஹானர் செய்ய முடியும். ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது என்பது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டியாக விளங்குகிறது. அப்போ அந்த பாவகம் பலம் பெறும். 6ஆம் இடத்தில் ராசியாதிபதி அமரும் பொழுது பொதுவாகவே அந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதுசாக நாம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு வேகம், ஒரு விவேகம் என்பது நம்மிடம் இருக்கும். இப்போ இத்தனை நாளாக 7.5 சனியுடைய ஒரு அழுத்தத்தில் இருந்த மேஷராசி நபர்களுக்கு பொதுவாக இனி நம்மால் ஜெயிக்க முடியும், நம்மால் வெற்றி வாகை சூட முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்வது மட்டுமல்லாமல், இந்த ராகு என்பவர் குருவின் விசேஷ பார்வையை பெறுகிறார். இதையும் தவிர இந்த ராகுவுக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சுக்கிரன், குரு இந்த 2 கிரகங்களுமே அமர்ந்திருப்பதனால் இதன் பலன் என்ன அப்படின்னா, இந்த ராகு என்பவர் சுக்கிரன் மற்றும் குரு இந்த 2 எனர்ஜிகளையும் மொத்தமாக உள்வாங்கி இவர் லாபஸ்தானத்தில் வெளிப்படுத்துவார். 11ஆம் இடம் என்பது நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய இடம். ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், தனகாரகன் வெற்றி ஸ்தானத்தில் அமர்வதனால் வெற்றி என்பது ஏற்படும். பிறகு இதே தனகாரகன் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமரப்போவதனால் இவர்களுக்கு இந்த இடம், பூமி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி, லாபம் என்பது ஏற்படும். அதையும் தவிர 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களுக்கு பாக்யாதிபதி அமர்ந்து இவர்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது. இவர்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தையும் இவர்களுக்கு லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். இதே 3ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் என்பவர் இங்கு காம திரிகோணத்தில் அமர்வதனால் நடு
நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நிறைய இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் லைஃப் பார்ட்னர் கிடைக்கும். வயதில் மூத்த நபர்களாக இருந்தாலும் காமஸ்தானத்தில் காமகாரகன் உல்லாசக்காரகன் சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால் நிறைய புதிய தொடர்புகள் என்பது ஏற்படும். அதில் தேவையான நல்ல தொடர்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு லைஃபுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, வியாபார அபிவிருத்தி போகிறது, இந்த மாதிரி போகிறது புத்திசாலித்தனம். இதில் ஏதாவது நெகட்டிவ் கனெக்ஷன், திருட்டுத்தனமான கனெக்ஷனில் போய் லாக் ஆனால் கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் மூலம் கண்டுபிடித்து விடுவார். ஏன் அப்படின்னா, இங்கு சனி என்பவர் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை நான் சொல்வது போல் உக்கிரமாக பார்க்கிறார். அது சனி வக்கரத்தில் இருக்கிறார். சார், என் லைஃப் பார்ட்னர் என்னை எப்பொழுதுமே உக்கிரமாகத்தான் சார் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் இது காலகட்டங்களில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக லைஃப் பார்ட்னரிடம் மாட்டிக்கொள்வார் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா சுக்கிரன், குரு இந்த ரெண்டுமே கொழுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகங்கள். இதில் சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் இந்த டயட்டிங் போன்ற விஷயத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். பிறகு இதே சூரியன் கேதுவுடன் சேர்ந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ என்ன பண்ணுவாருன்னா, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை நாம் பெறுவதற்கு முன் ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, இந்த ரோட்டில் போகலாமா, அந்த ரோட்டில் போகலாமா அப்படின்னு குழந்தைகள் கேட்பாங்க. பெற்றோர்கள் சொல்லியும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் அந்த ரோட்டில் போனதுக்கப்புறம் ஒரு டிஃபெக்ட் நீங்கள் சொன்னது கரெக்டு, இந்த டியூஷன் சரியில்லை, இந்த கிளாஸ் சரியில்லை, இந்த ஹாஸ்டல் சரியில்லை, நான் பழைய இடத்துக்கே வரேன்னு சொல்வார்கள். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இப்போ மேஷராசி பெண்களாக இருந்தால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் கணவரை குறிகாட்டுகிறார். இதே செவ்வாயை சனி 12ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனால் இதில் 2 ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, உங்களுடைய தந்தைக்கும் உங்கள் கணவருக்கும் ஏதாவது ஒரு உரசல் வரும். சார், இதெல்லாம் எப்பொழுதுமே வந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இல்லைம்மா, இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு மாதத்துக்கு 2 பேரும் மீட் பண்ணாத அளவுக்கு இவர் பிஸியாக இருக்கிறாரு, அவரை இங்கே வெளியில் போயிருக்கிறாருன்னு சொல்வது தான் புத்திசாலித்தனம். இதையும் தவிர செவ்வாய் சனியை பார்க்கிறார். அப்போ என்னன்னா, இங்கே சாட்டான்கிறவர் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிகாட்டுகிறது. இப்போ உங்கள் கணவன் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை ஏதாவது கொஞ்சம் வருத்தப்பட மாதிரி பேசலாம், இல்லை நீங்களே அவ்வாறு பேசக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இதனால் அந்த ஸ்கில்டு லேபர்ஸு, ட்ரெயின்டு லேபர் வேலைக்கு வராமல் போகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாம் கவனமாக நம்மை பார்த்து கொள்வது. ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் சனி எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடம் விபத்துக்குள்ளாகும் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. இப்போ மேஷத்துக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்க, 12ஆம் இடம் கால் பாதங்களை குறிகாட்டுகிறது. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், நான் வாக்கிங் போகிறேன், நான் 6 பேக் பண்ணுறேன், 8 பேக் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாகவும் பத்திரமாகவும் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, லாபஸ்தானம் வலு பெறுகிறது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை, இதில் சனி வக்கரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. சனி செவ்வாய் பார்வைக்கு ராசியாதிபதி வக்கர சனியின் பார்வை பெறுவதனால் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் இந்த யோகா, தியானம், இந்த மாதிரி மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுவதன் மூலம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகாமல் நாம் நம்மை கண்ட்ரோல் செய்வது புத்திசாலித்தனம். இதையும் தவிர சிவன் வழிபாடு, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு,
அதையும் தவிர முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செய்வதன் மூலம் நமக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவான விஷயங்களை நாம் கண்ட்ரோல் செய்து இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை நன்றாக அறுவடை செய்ய முடியும் என குரு தான் பூரணமாக உங்களை பாதுகாத்து வருகிறார். முடிந்தால் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு செய்வது மேலும் மேலும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல புதிய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாத பலன்களில் இந்த ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ரிஷபராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு இது நாள் வரை ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போ குரு பகவான் ராசியை விட்டு வெளியில் போன பிறகும் இவர்களுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கவில்லை. ஏன்னா இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானத்தில் செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அமர்ந்திருந்தார். இப்போ செவ்வாய் பிறகு கேதுவுடன் சேர்ந்து இப்பொழுது 5ஆம் இடம் கன்னி ராசியில் வந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு பரிபூர்ணமான சுப பலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து அமர்கிறார். அதையும் தவிர அவர் வந்து ஒரு பாக்யஸ்தானத்துக்கும் திரிகோணஸ்தானத்துக்கும் தசம கேந்திரத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து வக்ரம். கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. இப்போ சனி பகவான் எந்த இடத்தில் வக்ரம் அடைகிறாரோ அந்த இடத்துக்கு உண்டான ஸ்தானம் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒரு எதிர்பார்ப்புக்குண்டான இடமாக அமைகிறது. அப்போ இது எந்த இடத்தில் வருகிறதுன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம். இப்போ ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணி அந்த லாபத்தை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து அமர்ந்து விடுவார்கள். இதற்கு ப்ளஸ் பாயிண்டாக லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இவர்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இவர்களுக்கு குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர்வதனால் ராகு என்பவர் சுக்கிரனுடைய எனர்ஜியையும் குருவுடைய எனர்ஜியையும் அப்சர்வ் பண்ணி பூரணமாக தொழில் ஸ்தானத்தில் வெளிப்படுத்துவார். அப்போது இவர்களுக்கு பார்த்தோம்னா சுகஸ்தானம், தனஸ்தானம், தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம், பாகியஸ்தானம், லக்னம் இது எல்லாமே பலம் பெறுகிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கடையில் போய் நம்ம வந்து ஒரு மில்க் ஷேக் வாங்கலாமா, இல்லை குலாப் ஜாமுன் வாங்கலாமா, இல்லை ஒரு சாண்ட்விச் வாங்கலாமா, இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான பலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிஷபராசிக்கு இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் என்பது தேவை. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் அவர்களுக்கு அவ்வளவு கடன் இருக்கிறது. கடனை அடைப்பதற்கும் இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதற்கும் ரிஷபராசிக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த ஆகஸ்ட் மாதம் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. ஜனனகால ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளை பொறுத்து அந்த வாய்ப்புகள் சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு கம்மியாகவும் வரலாமே. இருந்தாலும் தவிர இந்த பலன்களை இந்த கிரகங்கள் கொடுத்துத்தான் ஆக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது இவர்கள் வாக்கு அப்படியே கேட்பதற்கு இது குரலோ அல்ல குழலோ அல்ல குயிலோ அப்படின்லாம் ஏதோ ஒரு குரல் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நல்லா அப்படியே கேட்பதற்கு இனிமையாக நவரசம் வந்து பாய்வதாக ஒரு மெல்லிய என்ன சொல்றது, ஒரு மயில் இறகால் வருடுவதை போன்ற அழகாக, என வாக்குஸ்தானத்தில் குரு, வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், கேட்கவா வேணும், சூப்பராக பேசக்கூடிய அமைப்பு, அந்த வாக்கின் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு. அதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு
அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக யூஸ் பண்ணிப்பது புத்திசாலித்தனம். குடும்பத்தில் கூட வந்து தன்னால் இருந்த ஒரு ஃப்ரிக்ஷன் எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான வேர்ட்ஸு, கேட்பதற்கு ரசிப்பதற்கு இனிமையான வார்த்தைகள் வரக்கூடிய அமைப்பு. பிறகு இந்த இனிமையை வந்து எப்படி பார்க்கணும்னா, ராசி அதிபதி இவர்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயணஸ்தானத்தில் வந்து அமரும். அப்போது அங்கு சில வீரியத்தையும் சில முயற்சிகளையும் எடுக்கும். இதை எல்லாமே நம்ம வந்து பிஸ்னஸுக்கு ஆக்கப்பூர்வமாக வைத்து கொண்டோமே ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ராசிக்கு தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் வக்ரம், பிறகு அவர் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக அமர்கிறார். இப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கல்வியில் கூடுதல் நாட்டம், ஒரு நல்ல தேர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே ஏற்படும். வீடுங்கிறது 4ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் சேருகிறார். இந்த கேது என்ன பண்ணுவார்னா, தன்னுடன் சேரக்கூடிய கிரகத்தை நீர்த்து போக வைத்து விடுவார். அப்போது வீட்டில் வந்து குறிப்பாக தென்மேற்கு பகுதிகளில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேரு, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, ஏதாவது இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ரிப்பேர், இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நாம் தொடக்கத்திலேயே கவனித்து விட வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் இவர்களுடைய விரையாதிபதி, இவர்களுடைய களத்திராதிபதி வந்து அமர்கிறார். அப்போது இந்த புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு விரயம், ஒரு செலவு, ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தின் மூலம் ஒரு ஏற்றம் வரும்னு நம்ம நினச்சி பண்ணுவோம். ஆனால் நமக்கு கிடைக்க போவது ஏமாற்றம்னு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஏதோ ஒரு ஹாஸ்டலில் போய் நம்ம படிக்க வைப்போம், நம்ம படிக்க போகிற இடங்களில் நம்ம குழந்தைகள் தப்பு பண்ணாது இருந்தாலும் இவர்களை பொல்யூட் செய்வதற்கு யாராவது வருவார்கள், தவறான பழக்க வழக்கங்களை பிடித்து கொள்வார்கள். இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு நேரம் நாம் தான் ஒதுக்கி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு நம்ம ரிஷபராசிக்கு பார்த்துட்டோம். சார் யோசித்து பார்த்து ஏதாவது 1-2 மைனஸ் சொல்லுங்கள் சார், எல்லாமே ஸ்வீட்டாகவே நான் சாப்பிட்டா எப்படி சார்ன்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. ரிஷபராசிக்கு லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடியது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். ஒருவேளை ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் கணவனை குறிகாட்டக்கூடியது செவ்வாய் 5ஆம் இடத்தில் கன்னிராசியில் வந்து அமர்கிறது. இருக்கட்டும் சார், இந்த செவ்வாய்க்கு சனியின் பார்வை வந்து விடுகிறது. இது ரெண்டுமே சத்ரு கிரகம். இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை சனிங்கிறவர் யாருன்னு பார்த்தா பித்துர்காரகன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது ரிஷபராசி நபரின் பெற்றோருக்கும் லைஃப் பார்ட்னருக்கும், அது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, ஏதாவது ஒரு பிரச்சனை சார், இந்த பிரச்சனையெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு 1 மாதம் முன்னாடியிலேருந்தே எங்கள் வீட்டில் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக வரும். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 2 பேரும் மீட் பண்ணாமல் ஒரு மாதத்துக்கு தள்ளி வச்சுருங்க. வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் வெளியில் போகிறோம், இல்லை அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க, ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறாங்க, ஏதோ உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது புத்திசாலித்தனம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், பட் ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் ப்ரிவென்ஷன். வருமுன் காப்பது நலம். இந்த மாதிரி இருப்பது தான் புத்திசாலித்தனம். இதையும் தவிர இன்னொரு விஷயத்துக்கு நம்ம என்ன கூடுதல் கவனம் காட்டணும் அப்படின்னா, சனி என்பவர் ரிஷபத்துக்கு ஜீவகாரகன், ஜீவனத்துக்கு அதிபதி. இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை எதையாவது இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணுறேன்னு பேசி விட்டுட்டு போயிடுவார் ஒரு செகண்டு. பிறகு அந்த பிரச்சனையை நாம் வந்து அனுபவித்து கொண்டிருப்போம். செவ்வாய் வந்து இங்கே 6ஆம் வீட்டுக்கு வரும் வரை கிட்டத்தட்ட இன்னொரு 40 நாளைக்கு நாம் அதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த 2 விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு செய்வது, ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது, நரசிம்மர் கவசம், சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது, இதையும் தவிர வந்து
அன்னதானம், அர்ச்சனை, அபிஷேகம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான நரசிம்மர் கோயிலில் போய் இந்த அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நெகட்டிவ் விஷயங்களை வெகுவாக குறைத்து விடும். இதையும் தவிர நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த பதிவை உங்களது ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு ரிஷபராசியில் இருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நிறைய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான ஆகஸ்ட் மாத பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசிக்கு ராசியில் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு பூரிப்பு, ஒரு இளமை மாறாத தோற்றம். ஒரு 60 வயது இருக்கக்கூடிய நபரை பார்த்தோம்னா ஒரு 40 வயது போல் ஒரு தோற்றம். அம்மாவும் பொண்ணும் ஒன்றாக நடந்து போகும் பொழுது பார்த்தா அக்கா தங்கச்சி போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பது எல்லாமே அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் இவங்களை ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்பவும் பளபளப்பாகவும், ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்ல தேஜஸ், ஒரு நல்ல லயம்னா ஒரு நல்ல உணவு வேணும்னா ஒரு நல்ல உணவு, நல்ல உடை, அலங்காரம், ஆடை, தோற்றத்தில் பொலிவு, ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம்ல, இந்த அட்ராக்ஷன் அதெல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ராசியில் சுக்கிரன் வருவது என்பது. அதுவும் இங்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் ராசியில் அமர்கிறார், ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் அமர்கிறார். இப்போ இது நாள் வரைக்கும் மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும், நாம் சொன்ன இடத்தில் பேமெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும், நாமவே போய் வசமாக ஒரு விஷயத்தில் லாக்கான ஒரு சிச்சுவேஷனும், அதாவது பணம் இருக்கும் ஆனால் இல்லை, கமிட்மெண்ட்டு வரும்னு சொல்லி கொடுப்பார்கள். இவர்கள் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் இவர்களிடம் கராராக வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு பேமெண்ட் யாராவது கொடுக்கணும் அப்படின்னா இவர்கள் எவ்வளவு டைவ் அடித்தாலும் பேமெண்ட் வராத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இந்த வக்ரம் இவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதலான ஒரு எக்ஸ்ட்ரா இன்புட் அப்படிங்கிறதை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சனி எந்த இடத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறாரோ அந்த இடத்துக்குண்டான விஷயம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காகவும் தொழில் ஸ்தானத்தில் செயல்படுவார்கள். இதில் இவர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு. இந்த ராகுவிற்கு குரு பார்வை. அப்போது இந்த ராகு குருவுடைய அந்த ஒரு ஒளி தத்துவத்தை வாங்கி கொண்டு பாக்யஸ்தானத்தை மின்ன வைப்பார், மிளற வைப்பார். இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருப்பதனால் இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா சுக்கிரனுடைய எனர்ஜியையும் குருவோட எனர்ஜியையும் வாங்கி பன்மடங்காக வெளிப்படுத்துவார். இந்த 2 கிரகமுமே நிதி சம்பந்தப்பட்ட கிரகம். இது பாக்யஸ்தானத்தில் வருகிறது. 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் ராஜயோகமாகவும் செயல்படுகிறது. ராசிக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி, பிறகு அவர் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில், 3ஆம் அதிபதி சொந்த வீட்டில், 2, 3 அதிபதிகளின் சேர்க்கை, 3, 4 அதிபதிகளின் சேர்க்கை, 3ஆம் அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி. இது எல்லாமே கேட்பதற்கே மிகவும் நன்றாக இருக்கிறது. பிரமாதமாக ஒரு புத்திசாலித்தனம், அட்ராக்ஷன், வாக்கில் வசீகரம், தோற்றத்தில் வசீகரம். தோற்றம் இருக்கிற இடத்துல வாக்கு புத்திசாலித்தனம் இருக்காது. வாக்கு
புத்திசாலித்தனம் இருக்கிற இடத்துல தோற்றம் பொழிவு இருக்காது. இது ரெண்டும் சாண்ட்விச்சாக ஒன்றாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அவர் ஆள் மட்டும் சூப்பர் இல்லைப்பா, புத்திசாலித்தனமாக பேசுகிறாருப்பா, அந்த வாக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாக்கு ஸ்தானம் என்பது வரும். அதிலுமே அவர்களுடைய காரியத்தில் அவர்களுக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதில் மிகவும் கருத்தும் கணிப்புமாக குறியாக இருப்பார்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. பயணங்களில் ஆதாயம், பயணங்களில் வெற்றி, பயணங்களில் பொலிவு, அதன் மூலம் வியாபார அபிவிருத்தி, இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பிறகு தனஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதி. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இவர்களுக்கு ராசியில் 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் வீட்டுக்கு தொடர்பு. இது எல்லாமே 3 திரிகோணங்களும் இங்கு தொடர்பு பெறுகிறது. 2 கேந்திரங்களும் ஒன்றாக இங்கு தொடர்பு பெறுகிறது. இது ஒரு நிகரற்ற ராஜயோகமாக வருகிறது. புத்திரஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வரும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இத்தனால ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருந்து குழந்தைகளுக்கு நம்மளால் செலவு செய்ய முடியலன்னா கூட இந்த குழந்தைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மிதுன ராசிக்காரர்கள் அடைவார்கள். இப்போ எப்படி பார்த்தாலும் 100க்கு 98 பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஏன் சார் 100க்கு 100ஆகவே நீங்கள் சொல்லலாமே அப்படின்னா 2 மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போது இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் சேர்வது அப்படிங்கிறது த்ரோட், இயர், நோஸ், த்ரோட். கேது என்ற கிரகம் தன்னுடன் சேரக்கூடிய கிரகத்தின் தன்மையை நீர்த்து போக வைத்துவிடும். சின்ன சின்ன த்ரோட் ப்ராப்ளம், த்ரோட் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது வரும். அதுக்கெல்லாம் இப்போது தேவையான கை வைத்தியங்களை வைத்து கொள்ளலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. அப்போது கடனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் உட்கார்ந்திருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ சில பேர் வியாபார அபிவிருத்திக்காக ஒரு வீட்டு டாக்குமெண்ட்டை பிளிச் பண்ணி கடன் வாங்குறது, லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாயை வக்ர சனி பார்க்கிறார். அப்போது நம்ம ஆரம்பத்தில் தெரியாமல் கொஞ்சம் தாறுமாறாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுவிடும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக, புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்கு பெண்களாக இருந்தால் செவ்வாய் என்பவர் கணவரை குறிகாட்டக்கூடிய கிரகம். இப்போது இதனை சாட்டர்ன் பார்க்கிறார். இதை 2 விதமாக எடுத்துக்கணும். உங்களுடைய கணவர் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரையோ இல்லைன்னா சில நேரத்தில் உங்களது தந்தையை கூட எதையாவது பேசி விடுவார். அப்போது இந்த சைடு, அதாவது வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்கள் தந்தையோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான அமைப்பு என்பது உண்டு. இதையும் தவிர முக்கியமான விஷயத்துக்கு ஏதாவது பயணங்களுக்கு போகும்போது வாகனங்கள் பழுதடையலாம். 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வீடு. அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு எதிர்பார்த்து நம்மகிட்ட சண்டை போடுவாங்க. என்ன சண்டை போடுவாங்கன்னா, இது என் இடத்துல உன் காரை விட்டுட்ட, உன் இடத்துல ஏன் காரை விட்டுட்டேன், எனக்கு வந்த கெஸ்ட்டு நம்ம 2 பேர் வீட்டுக்கு நடுவில் காரை நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க, கேட்டை திறக்க முடியல, உங்கள் வீட்டுக்கு கரண்ட்டுக்கு ரிப்பேர் பண்ண வந்தவங்க என் வீட்டு கரண்ட் லைனை வெட்டிட்டாங்க, அப்போ தான் என் பையனுக்கு ஸ்கூலில் எக்ஸாமு, ஸ்பெஷல் டியூஷன் உட்காந்து படிக்க முடியலன்னு சொல்லி சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன சண்டை நிறைய இடங்களில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொண்டால் போதுமானது. கொஞ்சம் கவனமாக இப்பொழுது நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளணும். அதையும் தவிர உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஆட்களை சாட்டர்ன் குறி காட்டுகிறார். இதில் உங்களோடது எதிரி சத்ரு, அதாவது மார்ஸ் செவ்வாய் குறி காட்டுது. அப்போது உங்களுடைய எதிரி, உங்களுடைய சத்ரு, உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரே மிதுன ராசிக்காரன் நல்லா டெவலப் ஆகிட்டான் பாடுறா, அவன்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் தானடா அதுக்கு காரணம், தூக்குறா அவனை தனியாக நம்ம ஆஃபீஸில் கொண்டு போடுறா, அதுக்கப்புறம் அவன் எப்படி டான்ஸ் ஆடுவான் பாடுறா அப்படின்னு
அவர்கள் உங்களை டார்கெட் செய்வார்கள். இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் கேட்பதற்கு புதிதாக இருக்குன்னு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். தொழில், லாபம், அபிவிருத்தி, ஈர்ப்பு, வாக்கு, புத்திசாலித்தனம், பயணங்களில் வெற்றி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடன்களை அடைப்பது, மேலும் மேலும் அபிவிருத்தி பெறுவது எல்லாமே மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அமர்க்களமாக இருக்கிறது. இந்த சாட்டர்ன் மார்ஸ் ஆஸ்பெக்ஷனுக்கு மட்டும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஹனுமன் சாலிசா, ஹனுமன் ஸ்தோத்திரம், அனுமார் கவச்சம் பாராயணம் செய்வது, அர்ச்சனை, அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் செய்வது இதன் வீரியத்தை வெகுவாக கட்டுப்படுத்தும். சார் நாங்கள் வேறு என்னதான் சார் செய்யணும் அப்படின்னா, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர்கள் மிதுன ராசி இல்லைன்னா கூட நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ மிச்ச ராசிக்கு உண்டான பதிவும் இதில் இருக்கிறது. அவர்களுடைய ராசியை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விரிவாக காணப்போகிறோம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். கடகத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நன்றாக தெரியும். நம்ம அஷ்டம சனியில் எவ்வளவு காஞ்சு போனோம், எந்த அளவுக்கு நம்ம கருவாடாக மாறினோம், எந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் நம்மளை துவம்சம் செய்தது. துவம்சம் செய்கிறதுன்னா என்ன சார் அப்படின்னா, போட்டு நன்றாக குத்துன்னு குத்தியது, பேமெண்ட் கொடுக்க முடியவில்லை, நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டோம், தோல்வி, அவமானம். நிறைய கடகராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத அளவுக்கு சிக்கி சின்ன பின்னமாக ஆனோம். அஷ்டம சனியெல்லாம் போய் பாகிய சனின்னு சொல்லிட்டாங்க பிரதர். ஒன்றுமே நகரலையே பிரதர். அப்படியே தானே பிரதர் சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இவர்களுக்கு இந்த முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் இத்தனை நாளாக ராசியில் ஒரு 7 மாதம் நீசம் அடைந்திருந்தது. இதே செவ்வாய் சிம்மத்தில் கேதுவுடன் சேர்ந்து விட்டது. கடகத்துக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் இப்பொழுது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. இப்போது செவ்வாய்ங்கிறவர் இனிமே தான் தன்னுடைய ஒர்க் அவுட்டையே கடகத்துக்கு ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் அப்படின்னா, பாக்கியம்னா ஒரு பெரிய கார் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு லக்ஸரி வாங்குறது, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாமே பாக்கியம்தான். இந்த பாக்கியத்தை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் கேஷ் வரும் பொழுது தான். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் கேஷ் வரணுங்கிறதுக்காக ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக நாம் இப்பொழுது நமது ஆற்றலை வெளிப்படுத்துவோம். அதற்குண்டான ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்கை கடகராசிக்காரர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதற்கு அந்த வக்கர சனி இவர்கள் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை என்பதும், இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் பார்த்தோம்னா குருவும் சுக்கிரனும் அமரும் பொழுது இந்த ராகு இந்த சுக்கிரனுடைய எனர்ஜியையும் குருவுடைய எனர்ஜியையும் வாங்கி ஆம்பிளிஃபை பண்ணி பல மடங்காக வெளிப்படுத்துவார். அப்போ இந்த சுக்கிரன்கிறவர் இங்கே இவர்களுக்கு லாபாதிபதி, அவர்தான் சுகஸ்தானாதிபதி. இந்த மாதத்தின் ஆகஸ்ட் மாதம் 20 தேதிக்கு பிறகு அங்கே ராசியில் சுக்கிரன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இப்போ புதன் வக்கரம் அப்படிங்கும்போது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் அவர்களுக்கு அந்த அஷ்டம சனியில் எல்லாத்தையும் லாக் பண்ணி, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, யார்கிட்ட கடன் வாங்கிறது, எங்கே போய் நம்ம ஒளிந்து கொள்வது, இப்படி எல்லாம் யோசித்து கொண்டிருந்த நபர்களுக்கு இப்பொழுது ஒரு ஸ்பார்க், ஒரு ஆரம்ப வெற்றி அப்படிங்கிறது இப்பொழுது இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ புதன் வக்கர நிவர்த்திங்கிறது பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி
ராசியில் சுக்கிரன் வந்து அமரும் பொழுது ஒரு குதூகலம், ஒரு உல்லாசம், ஒரு குஷியாக இருப்பது, ஒரு இளமை மாறாத தோற்றம், நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம், எல்லாரும் நம்மையே திரும்பி பார்க்கிறார்களா, நம்மை ரசிக்கிறார்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு பியூட்டி பார்லருக்கு நம்ம போயிட்டு வந்தால் எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அதற்குண்டான ஒரு தேஜஸ், ஒரு ஓரா, அதற்குண்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட் எப்படி ஒரு இரும்பை கவர்ந்து இழுக்குமோ அதை போன்ற நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். தவறான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்டு செய்து கொள்ள வேண்டும். ராசியில் சூரியன், அப்போது இவர்கள் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுவார்கள். தனஸ்தானாதிபதி ராசியில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடகராசிக்கு வரும். வெகு நாட்களுக்கு பிறகு கிரெடிட் கார்டு, கடன் அட்டை, டெபிட் கார்டு எல்லாம் பாக்கெட்டில் வைத்து கொள்ளாமல் ரூபாய் நோட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டு கடகராசிக்காரர்கள் வெளியே வருவார்கள். ராசியாதிபதிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி. சூரியன் கேதுவுடன் சேரும் பொழுது கேதுவின் தன்மையால் சூரியன் என்பவர் நீர்த்து போய்விடுவார். அதனால் வழக்கமாக வர வேண்டிய பேமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் இவர்களுக்கு கம்மியானாலும் இவர்களுக்கு அந்த பேமெண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் நன்றாகவே வரும். இதையும் தவிர இவர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி ஸ்தானத்திற்கு 11ன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறது. சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது ஏற்படுகிறது. அப்போ இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி என்பது வரும். 12ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது, குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது பணம் முடக்கமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் கரெக்டாக நமக்கு அதன் மூலம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, ஒரு அபிவிருத்தி கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தங்களை புத்திசாலித்தனமாக இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறது நிறைய இடங்களில் தோஷங்களை கொடுத்தாலும் கடகராசிக்கு அது யோகமாகத்தான் வருகிறது. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய்னா தாறுமாறாக முயற்சி செய்வார்கள். அதாவது ஒரு விஷயம் நமக்கு வராத ஒரு விஷயமாக இருக்கும், பக்கத்து ஆஃபீஸ்க்கு போகிற விஷயமா இருக்கும். கிளைண்ட் அங்கே போயிருப்பாங்க, அவரை வலுவாக கூப்பிட்டு அங்கே பார்க்கிங் இல்லை சார், அங்கே வாட்டர் இல்லை சார், அங்கே வாட்டர் பாட்டில் இல்லை சார், ஏசி இல்லை சார், கரண்ட் இல்லை சார்ன்னு சொல்லி இந்த பக்கம் திருப்பி உட்கார வைத்து அவர்கிட்ட ஒரு விஷயத்தை விற்று விடுவார்கள். இன்னும் சொல்லணும்னா ஒரு மிஸ்டு கால் வந்தால் கூட போகிறோம், போய் தேடி தொலாவி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி, நீ எதுக்காக எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்க பாரு, இதுதான் என் பிஸ்னஸ், இதை வாங்கிறதுக்கு தான் நான் யோசிச்சிருக்கிறேன், வாங்கலாமா வேணாமான்லாம் யோசிக்காத, டக்குன்னு வாங்கு, இதை விட்டால் உனக்கு ஆஃபர் கிடையாது, அதுவும் இது ஆடி மாதம் வேற பார்த்துக்கோன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த வியாபாரத்தை முடித்து லாபத்தை எடுத்து கடனை அடைத்த பிறகும் ஒரு சேவிங்ஸ் வைக்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதில் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசி பெண்களாக இருந்தால் வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடியது இங்கு செவ்வாய் சகோதர ஸ்தானத்தில். அப்போது வாழ்க்கை துணைவருக்கும் சகோதரர்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இருக்கு பிரதர் அப்படின்னா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இப்போது உங்களுடைய சகோதரர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸு, வேலை செய்யக்கூடிய நபர்களில் எதையாவது ஒன்று பேசிவிட்டு போய் விடுவார்கள். அதை கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் இருப்பார்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது கடகராசிக்கு லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய சாட்டர்னை செவ்வாய் பார்க்கிறார். அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய அந்யோன்யமோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லாமல் பயணிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, சகோதரிகளாக கூட இருக்கலாம், ஏதாவது சிம்பிளாக ஒரே ஒரு தீக்குச்சி அப்படி உரசி அப்படி போட்டு விட்டு போய் விடுவார்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா கபன்னு பற்றி கொண்டு எரியும். ஏண்டா வீட்டுக்கு வரோங்கிற அளவுக்கு ஃப்ரிக்ஷனை ஃபேமிலி லைஃப்பில் கிரியேட் செய்துவிடும். இப்போ என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமாக அப்படின்னா, நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், நீ அப்புறமா வா, ஒரு மாதம் கழிச்சு வா, நீ வர்ற நேரத்தில் தான் நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம், இந்த மாதிரி நாசுக்காக சொல்லி தப்பித்து கொள்வது, பரஸ்பரமாக பேசி
இதை மெடிடேஷன், யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கோபமாகாமல், டென்ஷன் ஆகாமல், 100 பேர் 100 விதமாக நம்மை பற்றி பேசலாம், நாம் தான் பத்திரமாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாக்குள் இயங்குவது. இதையும் தவிர இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உக்ரமான தெய்வங்களின் வழிபாடு, இப்போது பௌர்ணமி திதிகளில் போய் நம்ம பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு இதெல்லாம் கைமேல் பலன் கொடுக்கும். நமக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவ் விஷயங்களை குறைத்துவிடும். இதை தவிர கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியம், தொழில் அபிவிருத்தி, லாபம் அப்படிங்கிறதெல்லாம் வெகு நாட்களுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதையும் தவிர நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். அவர்கள் கடகராசியில் இல்லைன்னா கூட அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா மற்ற ராசி பதிவுகள்லாம் இதில் வரிசையாக நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய பதிவுகள் மேலும் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமக்களமான ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்கிறது? இந்த பதிவில் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். இவர்கள் எல்லாமே எங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சார், ஏதாவது ஒரு கஷ்டத்தை திரும்ப திரும்ப இந்த அஷ்டம சனி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ், அஷ்டம சனி வக்ரம் அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை சிம்மத்துக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ அஷ்டமத்தை நோக்கி வரக்கூடிய அந்த சாட்டர்ன் ரிட்டர்ன் போகுது அப்படின்னாவே சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கு தனியாக ஒரு 2 பட்டாசு வெடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இத்தனை நாளாக இவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கண்டச்சனி ஒரு பக்கமும், 8ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் 2ஆம் இடத்தில் இருந்த கேதுவும் ஒரே நேரத்தில் போட்டு இவர்களை நன்றாக மிதி என்று மிதித்தது அப்படின்னு தான் சொல்ல வேணும். எப்பொழுதுமே ரொம்பவும் ஸ்பீடாக, ரொம்பவும் ஸ்மார்ட்டாக, ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களை அப்படியே போட்டு பிழிஞ்சு நசுக்கு என்று நசுக்கி விட்டது. இப்போ இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு. பிரதர், லாபத்தில் குரு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் லாபமே இல்லையே பிரதர், ஒன்றுமே ஓகே ஆகலையே பிரதர் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் நீசம். சிம்மத்துக்கு இவர் தான் சுகஸ்தானாதிபதி, இவர் தான் பாக்யாதிபதி. அப்புறம் அவர் ராசிக்கு வந்தபோது கூட ராசியில் கேதுவுடன் சேர்ந்து கேது செவ்வாயை சுருக்கி விட்டார், நீர்த்து போக வைத்து விட்டார்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ சிம்மராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்தார்கள். இனிமே தான் படிப்படியாக அவர்களுக்கு ஒவ்வொரு குட் நியூஸ். என்ன முதல் குட் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, சாட்டர்ன் அண்டர் ரெட்ராக்ரஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த அவமானங்கள் தோல்விகள்லேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு. அப்போது நமக்கு ஒரு ப்ளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதையே ஒரு பிரமாதமான ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு தனித்துத்தான் இருக்கிறார். ஆனால் இவருக்கு குரு பார்வை அப்படிங்கிறது விழுகிறது. இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவிற்கு குரு பார்வை விழுகிறது. இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியில், அப்போது இவர்களுக்கு ஜீவனாதிபதி லாபத்தில், பஞ்சமாதிபதி லாபத்தில், இதெல்லாம் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு ஒளி தத்துவமாக மாறுகிறது. இது மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய எனர்ஜியையும் குருவுடைய எனர்ஜியையும் ராகு மொத்தமாக வாங்கி மேக்னிஃபை பண்ணி அதனை ஒளிப்பெருக்கி போல் பல மடங்காக வெளிப்படுத்துவார். இதெல்லாம் 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடம்னா திருமணம், மேரேஜ் லைஃப். நிறைய இடங்களில் மேரேஜ் லைஃபே போயிடுச்சு, நீ ஒரு ரூட்டு நான் இந்த ரூட்டு அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் பேசி சமாதானமாகி செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புக்கு
ராசிக்கு வருவது இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணைவர் மூலம் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். லாபத்தில் குரு வெற்றியை பார்க்கிறார், களத்திரத்தை பார்க்கிறார், இவர்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வெற்றி முயற்சிகள், அதையும் தவிர இவர்களுக்கு 7ஆம் இடம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னு, அன்வான்ட் கான்டாக்ட் எல்லாம் வெளியில் போய் நல்ல யூஸ்ஃபுல்லான கான்டாக்டு, யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும் உள்ள வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் ஒரு 20 தேதிக்கு மேலே இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் என்னன்னா, 17 தேதிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு வந்து விடுவார், புதனும் பிறகு ராசிக்கு வந்து விடுவார். 1, 2 அதிபதிகளின் சேர்க்கையாக, ராசியாதிபதி லாபாதிபதியின் சேர்க்கையாக இந்த ஜென்ம ராசியில் வந்து அமர்கிறது. இப்போ கேது வந்து சூரியனை ஓரளவுக்கு சுருக்கி விட்டாலும் புதன் என்பவர் கேதுவுக்கு நட்பு கிரகமாக வருகிறார். அப்போ அவர் வந்து தனத்தையும் லாபத்தையும் வாக்கையும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து அமர்கிறார். இப்போ சூரியனுக்கு பிறகு அதே கடகராசி மண்டலத்துக்கு சுக்கிரன் வந்து அமர்ந்தாலும் 12ஆம் இடம் சுக்கிரனுக்கு பெரிதான தோஷம் இல்லை, சயன போஜன ஸ்தானமாக வருகிறது. அப்போ இவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இவர்களுடைய லக்ஸுரிக்கும் செலவு செய்வார்கள். இப்போ ஒரு மனிதன் கம்ஃபர்ட்டுக்கும் லக்ஸரிக்கும் ஆடம்பரத்துக்கும் உல்லாசத்துக்கும் செலவு செய்கிறாருன்னா அதெல்லாம் அவர் கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டார். பாக்கெட்டில் காசு இருந்தால் தான் செய்வார். இப்போ அதற்குண்டான வருமானம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு சிம்ம ராசிக்கு கோச்சாரத்தில், குறிப்பாக இவர்களது முயற்சி ஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வயதை அனுசரித்து அவர்களுடைய கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், நடுவயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். சுகஸ்தானாதிபதி இவர்களுக்கு தனஸ்தானத்தில், அப்போ வீடு வாடகைக்கு போகலைன்னா வாடகைக்கு ஆள் வருவார்கள். ஒரு கட்டிடம் பாதியில் நிற்கிதுன்னா அது முடியும். அதுக்கு ஒரு நல்ல இன்டீரியர்ஸு, ஒரு நல்ல ஃபினிஷ் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸு வந்து எனக்கு உனக்குன்னு கேட்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும். எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ யோசித்து பார்த்து தேடி பார்த்து மைனஸ் பாயிண்ட்டுனா சூரியன் கேது சேர்க்கை. அப்போ ஆன்மீகத்தில் நிறைய ஏற்பாடு, இவர்களுக்கு ஈடுபாடு என்பது ஏற்படும். சார் இப்போ தான் சார் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கோம், ஒரேடியாக நாங்கள் எப்படி சார் சாமியார் மாதிரி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடு தான், ஒரு மேக்சிமம் ஒரு 1 மந்த் தான். அதற்கப்புறம் சூரியன் வெளியே வந்து விடுவார். யாருக்காவது இந்த ஒத்தை தலைவலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், இரவு நேரத்தில் ரொம்ப முழித்திருக்கக்கூடியது, உடம்பு உஷ்ணம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல இவர்களுக்கு செவ்வாய் இருப்பது நல்லது. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். இந்த சனி செவ்வாய் பார்வையே வந்து மூல நோட்களில் காரகத்துவ பாவத்துவம் விபத்துக்குள்ளாகிறதுன்னு தான் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஹெல்மெட் போட்டுக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார் நாங்கள் தூங்கும்போது குளிக்கும்போது கூட ஹெல்மெட் போட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்பது எனக்கு புரிகிறது. என்ன பண்ண முடியும், பாத்ரூமில் வழுக்கி விழுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். படிக்கட்டு ஏறும்போது அதில் ஏதோ எண்ணெய் இல்லாமல் பத்திரமாக பவ்யமாக உங்களை பார்த்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இதையும் தவிர இவர்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம். அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்வது நல்ல அபிவிருத்தி இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இதையும் தவிர நாங்கள் என்ன சார் பண்ணணும், இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம ராசி இல்லை சார், ஷேர் பண்ணட்டுமான்னா பண்ணுங்க. ஏன்னா இதில் எல்லா ராசிக்கு உண்டான பதிவுகளும் இருக்குது. மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய
அட்டகாசமான ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காணப்போகிறோம். கன்னி ராசிக்கு பலன் சொல்லுவதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னாலையும் இந்த நேரத்தில் தான் நிறைய குட் நியூஸ் அப்படிங்கிறத கன்னி ராசிக்கு கொடுக்க முடியும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னி ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தில் கண்டச்சனி வக்ரம். கண்டச்சனி காணாமல் போச்சு, அவர் ரிட்டர்ன் போகிறார். அப்போ கண்டச்சனி இல்லை. இந்த கண்டச்சனி என்ன பண்ணுவார், 7ஆம் இடத்துல உட்காந்து நம்மளை கொண்டு போய் மேலும் மேலும் லெத்தார்ஜிக்காக மாற்றி விடுவார். லெத்தார்ஜிக்னா என்ன சார் அப்படின்னா, சோம்பேறித்தனமாக பண்ண. சோம்பேறித்தனம்னு சொன்னால் 2 பேர் என்னை திட்டுவீங்கப்பா, அதனால தான் நான் அப்படியே டீசெண்டாக இங்கிலீஷில் சொல்கிறேன். இப்போ சனிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, வக்கரம்னா ரொம்பவும் பரபரப்பாக, ரொம்பவும் சுறுசுறுப்பாக, இயல்புக்கு மாறிய நிலையில் மிகவும் ஆக்டிவாக செயல்படுவார். அப்போ அவர் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்களும் அவ்வாறு மிகவும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படுவீர்கள். இது 7ஆம் இடத்தில் வருகிறது. இந்த 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் மட்டுமல்ல, இது 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகவும், 10ஆம் இடத்திற்கு இது இந்த 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம் மட்டுமல்ல, 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக வருகிறது. அப்போ ஜீவனத்துக்கு ஜீவனமாக வருகிறது. அப்போ நிறைய வியாபார கூட்டாளிகளை உள்ள கூட்டிட்டு வருவது, சில நேரத்தில் உயர் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சரியான வரன் அமைவது, இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு. இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு நிறைய பிரச்சனை ராசியில் இருந்த கேதுவும் 7ஆம் இடத்தில் இருந்த ராகுவும் கொடுத்தது. ராசியில் இருந்த கேது இவங்களை என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு விதமான டிப்ரெஷன், ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. சில பேர் நாங்கள் கவுன்சிலிங் போனோம், மென்டல் ஹெல்த் நல்லா இல்லை, அதுக்கு டேப்லெட் எடுத்தோம், இப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. இப்போ அந்த டேப்லெட் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்களே நிறையா பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறீர்கள்னு சொல்வது தான் உண்மை. இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்தபோது நிறைய அன்வான்ட் கான்டாக்ட்ஸு, தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்னா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோம், டீ வாங்கி கொடுத்தோங்கிற மாதிரி இல்லை. ரிலேஷன்ஷிப்னா என்னென்னா, இப்போல்லாம் வர்றவங்கெல்லாம் அதைத்தான் சொல்கிறாங்க, லிவிங் டுகெதர். அப்பா இதை பாம்பேயில் இருக்கிறவங்க, பெங்களூரில் இருக்கிறவங்க, மெட்ரோபாலிட்டனில் தான் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சின்ன சின்ன கிராமத்துலேருந்து வர்றவங்க கூட இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கலாச்சாரம் பற்றி கொண்டு எறிகிறது. இது நல்லதா கெடுதலாங்கிறத அவங்க சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஐடியா, ஒருவனுக்கு ஒருத்தி, முடிந்தவரை அந்த மேரேஜை பெற்றோர்கள் அனுமதியுடன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக மாற்றிக்கொள்வது. அப்போ இது நாள் வரைக்கும் கன்னிராசிக்காரங்க தேவையில்லாமல் போய் எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் எங்களுக்கு தேவை, ஆசை, ஃபேண்டசி, லக்ஷரி என்று மாட்டிக்கொண்டார்களோ அதெல்லாம் இப்போ தேவையில்லை என்று உணர ஆரம்பித்த பிறகு அதிலிருந்து வெளிவராமல் சிக்கி கொண்டிருந்த நபர்களுக்கு இப்போ வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக, நல்ல விஷயமாக, சொந்த வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகமாக திருப்தியாக எடுத்துக்கொள்ளலாம். ஜாபை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வருவது கிட்டத்தட்ட தர்ம கர்ம அதிபதி யோகமாக பிஸ்னஸில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. 6ஆம் இடம் ஜாபு, 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு இந்த குரு பார்வை, ராகுக்கு திரிகோணத்தில் குருவும் சுக்கிரனும். அப்போது ஜாபில் இருக்கிறேன், ஆன்சைட்டு போகணும், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், இன்க்ரிமெண்ட் வரணும், எனக்கு ஹைக்கு வரணும், என் சீனியர் என்னையை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு, அவர் ஒரு சின்ன பைக்கில் வராரு, நான் அவருக்கு முன்னாடி காரில் போய் ஸ்டைலாக இறங்கினேன். ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள்லாம் எப்பொழுதுமே ரொம்பவும் கவர்ச்சியாக, அட்ராக்ஷனாக இருப்பான். என் சீனியர் அன்னைக்கு என்னைய ஓரமாக பார்த்தாரு, சாயந்தரமே என்னைய தூக்கி வேற ஒரு செக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபரை போட்டு விட்டார். என்னுடைய ஸ்மார்ட்னஸை, என்னுடைய ஒரு ஸ்பீடை என் சீனியரால் ஜீரணிக்க முடியவில்லை, அதனால் அவருக்கு என் மேல் ஒரு பிளாக் ஐ இருக்கிறது, இப்படின்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்கள், குறிப்பாக இந்த கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஜாபு, ஆன்சைட்டு, இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், வேறு ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்ல போஸ்டிங், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில், 10ஆம் அதிபதி 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்தில், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதும், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பதும், இந்த ராகுங்கிறவர்
பல மடங்கு ஆக்டிவேட் ஆகிறார். இதையும் தவிர இவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் விரையாதிபதியே இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. அப்போ அந்த விரயம்னா கூட அது ஒரு லாபமாகத்தான் வருகிறது. ராசியாதிபதி லாபத்தில் வந்து அமர்கிறது, தனஸ்தானாதிபதி லாபத்தில் வருகிறது. எந்த கணக்கு எப்படி நம்ம போட்டு பார்த்தாலும் இவர்களுக்கு ஜீவனம், லாபம், பாக்கியம் இது மூன்றும் பலம் பெறுகிறது. மாதத்தின் கடைசியில் சூரியன் வந்து சிம்ம ராசி மண்டலத்துக்கு வரும் பொழுது வயதை அனுசரித்து அப்பாவுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், அது டேக்ஸ் கட்டுறதா இருக்கலாம், ஜிஎஸ்டி கட்டுறதா இருக்கலாம், கார்பரேஷன் பில், வாட்டர் டேக்ஸ், இதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் மேலும் மேலும் தங்களை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான், எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. மைனஸ் பாயிண்ட் தேடி எடுத்தோம்னா ராசியில் செவ்வாய். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். சார் எங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே கோபம் கூடுதலாகத்தான் வரும்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இது காலகட்டங்களில் நம்மளை யாராவது ட்ரிகர் செய்து விடுவார்கள். கன்னிராசி பெண்களாக இருந்தால் ஆண்களை குறிகாட்டக்கூடிய அந்த செவ்வாய்ங்கிறவர் வந்து ராசியில் இருக்கிறார். கன்னிராசி ஆண்களாக இருந்தால் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சாட்டன் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது அந்த கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் ஓரளவுக்கு யதார்த்தமாக போய் கொண்டிருந்தாலும் ஒரு வெளிநபர் மூலம், ஒரு ஃப்ரெண்டு மூலமாகவோ, இல்லை ரிலேஷன்ஸ் மூலமாகவோ, இல்லை இன்லாஸ் மூலமாகவோ யாராவது வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை போட்டுவிட்டு போய்விடுவார்கள். பிறகு அது வெகு நாட்கள் பற்றி கொண்டு எரியும். செவ்வாய் ராசியை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் அது டென்ஷனாக இருக்கும். ஸோ கவனமாக பக்குவமாக பார்த்து கொள்வது இங்கே ரொம்பவும் புத்திசாலித்தனம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களே கொஞ்சம் கூடுதல் டென்ஷன் ஆகாமல் பார்த்து கொள்வது நல்லது. சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பாகப்பிரிவினை, சொத்து பிரிவினை, பூர்வீகத்தில் சொத்தை பிரிக்கிறோம், பூர்வீக கோயிலில் போய் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், இதெல்லாமே தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பக்குவமாக ஹேண்டில் செய்வது புத்திசாலித்தனம். மேலும் சேஃப்டி ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டு. தூங்கும்போது கூட ஹெல்மெட் போட்டு தூங்குவது, குளிக்கும்போது கூட ஹெல்மெட் போட்டு குளிப்பது, இந்த அளவுக்கு பத்திரமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தலையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேரு, ஒரு கம்ப்ளைண்ட்னா கூட நம்மளே போய் அதை வந்து கை வைக்காமல் அதற்குண்டான வல்லுநர்களை அழைத்து அந்த சேஃப்டி மெஷர்ஸுடன் அதனை ஹேண்டில் பண்ணுவது புத்திசாலித்தனம். இதெல்லாம் நம்ம தைரியமாக செயல்படணும். தைரியம் என்பது அதிகமாக வரும். யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும் பொழுது நாம் ஷூட்டப் ஆகாமல் நம்மை கம்போஸ் செய்து கொள்வதற்கு யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவது புத்திசாலித்தனம். இதையும் தவிர இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு இவர்கள் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் அபிவிருத்தியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கவச்சம் போல் இவர்களை பாதுகாக்கும். சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது, இதை தவிர நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவருமே வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 உண்டான பலன்களை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கு என்ன சொல்கிறது? துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்களில் நாங்கள் துவண்டு போய்விட்டோம், சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோம். ஒன்றுமே இல்லை பிரதர் பாக்கெட்டில், ஓட்டி லேது பிரதர் அப்படின்னு நிறையா துளாராசிக்காரர்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இத்தனை நாளாக துளாராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு, இந்த சினிமாவில் சொல்வது போல் இந்த அஷ்டம குரு இவர்களை நன்றாக வச்சு செய்தது, வறுத்து செய்தது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொள்ளலாம். ஒரு கஷ்டம், அது முடிஞ்சா இன்னொரு கஷ்டம், அது முடிஞ்சா தொடர்ச்சியாக இன்னொரு கஷ்டம்.
யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேச முடியலை, பேசினாலே என்னமோ நம்ம கடன் தான் கேட்குறோமோன்னு நினச்சி நம்மளுடைய காலை கட் பண்ணுறாங்க, நம்மை அவாய்டு பண்ணுகிறார்கள். இதுதான் இந்த துளாராசிக்கு உண்டான நிலைமை. நிறைய துக்கத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறோம். கடன் சுமையை வெளியில் சொல்ல முடியலை. இதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் போய் ஒரு சோப்பு போடுற மாதிரியோ செயற்கையாக புகழ்கிற மாதிரியோ ஆர்டிஃபிஷியலாக அவர்களை ஏற்றி வைத்தெல்லாமே எங்களுக்கு பேச தெரியாது. எங்கள் ராசியில் சனி உச்சங்கிறதுனால எப்பொழுதும் நேர்மையாகவும் நாணயமாகவும் மட்டும்தான் நாங்கள் நடந்து கொண்டிருப்போம். வருவது எங்களுக்கு வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் பெரிதாக ஒரு மூமெண்ட் ஏற்படவில்லை. இதன் காரணம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் இதனால் வரை கிட்டத்தட்ட ஒரு 7 மாசமாக கடக ராசியில் டெபிலிட்டேட்டட் நீசம் அடைந்திருந்தார். இப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய்ங்கிறது கடகத்தெல்லாம் விட்டு வெளியில வந்துட்டார். என்ன ப்ளஸ் அப்படின்னா இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வைங்கிறது ஒரு ப்ளஸ். இதை தவிர ராசியாதிபதியே திரிகோணத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல இவர்களுக்கு சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இங்கு வக்ரம் அப்படின்னா அவர் இயல்புக்கு மாறிய ஒரு நிலையில் செயல்படுவார். சாட்டர்ன் எப்பொழுதுமே ரொம்பவும் ஸ்லோவாக ரொம்பவும் மெதுவாக மந்தகனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக 6ஆம் இடத்தில் செயல்பட்டு இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் இவர்கள் ஜாபில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வராத ஒரு விஷயத்தை கூட பிடித்து இழுத்து வந்து விடுவார்கள். ஒரு என்கொயரிக்கே வந்திருக்க மாட்டாங்க கிளைண்ட்டு. அவங்கள்ட்ட போய் இவங்க எல்லா பாட்டையும் பாடி எல்லா டான்ஸையும் ஆடி எல்லா விஷயத்தையும் எடுத்து கொடுத்து அவர்களை கன்வின்ஸ் செய்து இவர்களுடைய ப்ராடக்டை அவர்களிடம் விற்று விடுவார்கள், அவர்களை வாங்க தூண்டி விடுவார்கள்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இது எல்லாமே 6ஆம் இடத்துக்கு தான் அமைகிறது. அப்போது இந்த 3ஆம் அதிபதி குரு ராசியை பார்க்கிறது. ராசியாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்கிறது. இந்த குருங்கிறவர் ராசியை பார்க்கிறார். குரு 3ஆம் இடம் சொந்த வீடு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். இதே குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ இந்த இருள் கிரகமான ராகுங்கிறவர் குருவுடைய அந்த ஒரு ஒளி தத்துவத்தை பெற்று ஒளிமயமாக மிளறப் போகிறார். இது 5ஆம் இடம்ங்கிறதுனால இதுல ஒரு 1, 5, 9 கனெக்ஷன் வருகிறது. அப்போ இவர்களுக்கு ராசியாதிபதி 9ஆம் இடத்தில், குரு 9ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில் ராகு. குரு ராசியை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த ராகு தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எனர்ஜியை ஆற்றலை முழுவதுமாக அப்சர்வ் செய்து பெற்றுக்கொண்டு மேக்னிஃபை செய்து, அதாவது ஒளிப்பெருக்கி போல் அதனை பல மடங்கு பெருக்கி 5ஆம் இடத்தில் கொடுப்பார். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம். இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலுமே அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே என்று சொல்வதை போல் குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம். நிறைய பேர் குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஜாபு கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாபு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படித்து இவ்வளவு கடன் வாங்கி ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும். படிப்பில் முன்னேற்றம், படிப்பில் கவனம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு லக்கு அடிக்குதுப்பா. நான் வாங்கி வச்ச இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஐடி டவர் வருதுப்பா, என் இடத்துல ஒரு பிஜி கட்டலாம், ஒரு ஹாஸ்டல் கட்டலாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினா வாடகைக்கு போகும்பா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டம். இதற்கு ஒரு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் ஜீவனாதிபதி இவர்களுக்கு ராசியில், ஜீவனஸ்தானத்தில் இவர்களுக்கு பாக்யாதிபதி 9க்குரியவன் 10, ராசியாதிபதி 9. பிறகு
ராசியாதிபதி 10ஆம் இடம், 10ல் இருக்கக்கூடிய புதன் 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி சூரியன் ஜீவனத்தில் பாக்யாதிபதியுடன் சேர்க்கை, பிறகு லாபாதிபதி பாக்யாதிபதி சேர்ந்து லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி. சார் இப்படிலாம் சொன்னால் எங்களுக்கு புரியாது சார், புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, தொழில், லாபம், பாக்கியம், ஜீவனம்னாலும் அதுவும் தொழில் தான். இது எல்லாமே பலம் பெறுகிறது. அதன் மூலம் துளாராசிக்காரர்கள் பயன் பெறுவார்கள். நிறைய வாய்ப்புகள், லக்கு, அதிர்ஷ்டம், வராதுன்னு நினச்ச கிளைண்ட்டு, நம்ம விட்டு அவுட் சைடில் போன கிளைண்ட்டு திரும்பவும் இன்சைடில் வருவது, வியாபாரம் கொடுப்பது, ஓப்பனாக சொன்னால் சப்ளை பண்ணுவதற்கு சரக்கு இல்லாத அளவுக்கு ஆர்டர் வரக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் பாக்கியம், இதெல்லாம் தொழில், இதெல்லாம் லாபம், இதன் மூலம் வருமானம், இதன் மூலம் நிறைய கடன்களை அடைப்பது, வெற்றி வாகை சூடுவது, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே ஏற்படக்கூடிய காலம். இதில் கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தோம்னா, சூரியன் கேது சேர்க்கை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் ஏதாவது இந்த வரி கட்டுறது, டேக்ஸ் கட்டுறது, வயதை அனுசரித்து அப்பாவோட ஹெல்த் பத்திரமாக பார்த்து கொள்வது, தேவையான கை வைத்தியங்கள் வைத்து கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது. இப்போ துளாராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா 2 இடம். இவர்களுக்கு இப்போ துளாராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 12, விரயம், செலவு. அப்படின்னா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, அதெல்லாம் டெய்லி எங்கள் வீட்டில் இருக்குது பிரதர், இது காலகட்டங்களில் ஜாஸ்தி ஆகும். எப்படின்னா, கணவன் வெளியூருக்கு போகும் பொழுது, வெளிநாட்டுக்கு போகும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் என்பது ஏற்படும். இப்போ துளாராசி நபருக்கு தாயை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சாட்டன். அவர் அங்கே 6ஆம் இடத்தில் அமர்ந்து கணவனை பார்க்கிறார். இதைத்தான் வக்ர சனியின் உக்கிர பார்வை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெற்றோருக்கும் கணவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இதுவும் எப்பொழுதுமே இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் இது காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது ஒரு நாள் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், துளாராசி நபருக்கும் அவருடைய லைஃப் பார்ட்னருக்கும் உள்ள அந்த கொஞ்ச நஞ்ச உறவு முறைகளில் சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். இதை மட்டும் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளணும். 12ஆம் இடம் காலை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். 6ஆம் இடம் வயிறு. இப்போ இந்த உணவு கட்டுப்பாடு, இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டை சாப்பிட்றது, இரவு நேரத்தில் 2 மணிக்கு போய் கலர் பொடி நிறைய போட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றது, இதன் மூலம் டைஜஷன் ப்ராப்ளம், பதப்படுத்தப்பட்ட உணவை எடுத்துக்கொள்வது, வாக்கிங் போகிறேன், ஸ்போர்ட்ஸ் போகிறேன், ஜிம்மு போகிறேன்னு சொல்லி காலில் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாகனங்களில் போகும் பொழுது ரொம்பவும் கவனமாகவும் பத்திரமாகவும் இருப்பது புத்திசாலித்தனம். இரவு நேரத்தில் நம்மளை குழப்பி கொள்ளக்கூடாது. 12ஆம் இடம் சயனஸ்தானம். இப்போ இரவு நேரத்தில் யாராவது நம்மை டென்ஷன் படுத்துவார்கள். இது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், அன்வான்ட் ஃபோன் கால்ஸாக இருந்தாலும், கொஞ்ச நாளைக்கு இந்த லேட் நைட்டில் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்வது. இதில் துளாராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய சுபபலன்கள், தொழில், லாபம், ஜீவனம், பூர்வீகம், ஜாபு, புதுசாக ஜாபுக்கு போகிறது, இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இந்த சாட்டன் செவ்வாய் பார்வைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வருவது, அனுமான் சாலிசா, நரசிம்மர் கவச்சம் பாராயணம் செய்வது, இதற்குண்டான ஸ்லோகங்கள், நேவித்தியங்கள் செய்து அன்னதானங்கள் செய்வது, இதெல்லாம் இந்த நெகட்டிவ் எஃபெக்டை வெகுவாக குறைக்கும். இதை தவிர துளாராசிக்காரர்கள் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். சார் அவங்கெல்லாம் துளாராசியில் இல்லை, பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க, இதில் எல்லா ராசியோட வீடியோவும் வருது, அவர்களோடதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய
அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் வெகு நேரமாக வெகு காலமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னாலையும் இப்பத்தான் நல்ல விதமான பலன்களை எடுத்து சொல்ல முடியும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் திரும்பவும் ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். இப்போ இந்த 48 நாட்கள் என்ன ஆகும்னா, அவர்களுக்கு நன்றாக லாபம் வரும். சார் நான் விருச்சிக ராசி தான் சார், எனக்கு நல்ல லாபம் வரும் சார். லாபம் வரட்டும், ஆனால் வெளியில் போய் லாபம் வரும்னு சொல்லாதீங்க. கடன் கேட்பதற்கு உங்களை சுற்றி நிறையா பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சாட்டன் அப்படிங்கிறவர் வக்ரம். இப்போ இந்த சாட்டன் தான் இதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷமா நமக்கு 4ஆம் இடத்துல உட்காந்து அர்த்தாஷ்டம சனியா நம்மளை போட்டு நல்லா நசுக்கினது மட்டும் இல்லாமல் 10ஆம் பார்வையாக அவர் நமது ராசியை பார்த்தார். இப்போ சனி தன்னோடதை விஷப்பார்வையில் நம்மளை பார்த்தா என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி 7.5 வருஷம் 7.5 சனி நாங்கப்பா, அப்போதான்ப்பா 7.5 சனி விட்டுச்சுன்னா டபக்குன்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி நாங்கள். இப்போ இந்த சாட்டன் 5ஆம் இடத்தில் பரபரப்புக்குண்டாகிறது என்பது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வேகமாகவும் பரபரப்பாகவும் செய்து ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைவீர்கள். இதுக்கு முன்னாடி நம்மளை நசுக்கினது சாட்டன் மட்டும் கிடையாது, ராகுவும் சேர்ந்து நசுக்கினாரு. அவர் 5ஆம் இடத்துல இருந்து நமக்கு ஆப்பு வைத்தார். ராகு 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன கேட்பீங்க, இந்த ராகு நெகட்டிவ் தானே சார் அப்படின்னா, அந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ ராகு என்ன பண்ணுவார், 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அப்படியே மிளற வைப்பார். எப்படி மிளற வைப்பாருன்னா, ராகுவோடைய எனர்ஜி, ராகு குருவோடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடுவார், சுக்கிரனுடைய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை அப்படியே மிளற வைப்பார். அது 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த கட்டம், அடுத்த டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். இப்போ இவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற புதன் ஜீவனத்துக்கு வருது. இவர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்யத்துக்கு வருகிறது. அதையும் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி பாக்யத்திலிருந்து ஜீவனத்துக்கு வருகிறார். மாதம் முழுவதும் ராசியாதிபதி சத்துருஸ்தானாதிபதி லாபத்தில். இப்போ இவர்களுக்கு அந்த 9ஆம் இடம், 10ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இது 4 இடங்களுமே பூரணமான சுபத்துவம் பெறுகிறது. குறிப்பாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூபிட்டர் குரு என்பவர் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். எல்லாருக்குமே நன்றாக தெரியும் குருவுக்கு பார்வை பலம். அப்போ என்ன பண்ணுவார், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நமக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுவது, இதை எல்லாத்தையுமே ஜூபிட்டர் பார்த்துக்குவார். 9 பாக்கியம், 10 ஜீவனம், 11 லாபம். இப்போ நமக்கு தொழில், லாபம், பாக்கியம், அபிவிருத்தி, பேமெண்ட் வருவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, சுபஸ்தானம் பலம் பெற்று நமக்கு அது பயனுள்ளதாக அமைகிறது. தேடி பார்த்தா 2 மைனஸ் பாயிண்ட் கிடைக்குது. என்னன்னா, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார். இப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் வயதை அனுசரித்து பெரும்பாலும் ஆண்களுக்கு பெண்களால் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல், நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் லவ் ஃபெயிலியர், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸா எமோஷனலா இருக்கிறது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பர்சன்ஸா இருந்தால் ஏதாவது சின்ன உறவு முறை சிக்கல், அது பல விதங்கள்ல வரலாம். சுக்கிரன்கிறது சாஸ்திரத்துல சித்தி, அத்தை, பெரியம்மா, அம்மாவுக்கு நிகரான பெண்களை குறிகாட்டுவதாகத்தான் மூல நூட்களில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்க ஏதாவது ஒரு வீடு, வாகனம், ப்ராப்பர்ட்டி ஏதாவது கம்மியான விலையில் ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கும். சில நேரத்தில் ஆண்களுக்கு பெண்களால் உறவு முறை சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துக்கு வெளியில் போகும் பொழுது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது புத்திசாலித்தனம். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க பத்திரமா.
வயதை அனுசரித்து அப்பாவுடைய ஹெல்த்தை பார்த்து கொள்ளுங்கள். சூரியன் கேதுவுடன் சேரும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழிலில் இப்போ என்ன புதுசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறான், என்ன கண்டிஷன்ஸு, பில்லு கட்டிட்டோமா, பேமெண்ட்டு கட்டிட்டோமா, ஜிஎஸ்டி கட்டிட்டோமா, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸு, அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டோமா, கரண்ட் பில்லு கட்டிட்டோமா, இதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. இப்போ சுக்கிரன் அஷ்டமத்தில் வர்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. சாட்டனும் இங்கு மார்ஸும் பார்த்து கொள்வது, சனி செவ்வாய் பார்வை என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு சக்ஸஸ் கிடைக்குதுன்னு வேகமாக முயற்சி செய்வார்கள். அதில் ஒரு கரடு முரடா முயற்சி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சாட்டன் ஏற்படுத்தி விடுவார். ஒரு கடனை அடைக்கிறதுக்காக கரடு முரடாக போய் வேறு ஒரு இடத்தில் கடன் வாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ட்ரிகர் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிகாட்டுகிறது. இவர்களுக்கு மாத்துர்ஸ்தானாதிபதி சனி கணவனை பார்க்கிறார். இது வக்கரத்தில் உக்கர பார்வைங்கிறதுனால இவர்களுடைய அம்மாவும் இவர்களுடைய கணவனும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் அமர்ந்தால் இவர்களது தலை உருளும். எத்தனை நாள் உருளும்னா செவ்வாய் வெளியில் வர்ற வரைக்கும் 48 நாள் உருளும். இதை மட்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இதையும் தவிர செவ்வாய்ங்கிறவர் இங்கு எதிரியையும் குறிகாட்டுகிறார். சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை சாட்டன் குறிகாட்டுகிறார். இப்போ உங்கள் எதிரியே உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸை, ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸை, உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமான நபர்களை அப்படியே அழகாக லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு ரூம் போட்டு அவங்களுக்கு விஷயத்தை கற்றுக் கொடுத்து, தமிழை கற்றுக் கொடுத்து, மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. அழகாக உங்கள் எதிரி தூக்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பக்குவமாக பார்த்து கொள்ளுங்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு சனியுடைய 4வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் செவ்வாயுடைய 4வது பார்வையும் ஒன்றாக வருகிறது. இப்போ வார்த்தைகளை விடும் பொழுது கவனம் இருந்தாலும் இந்த வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இவர்கள் தொடர்ச்சியாக பௌர்ணமி திதிகளில், அஷ்டமி திதிகளில் பிரத்யங்கரா, வாராகி மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரதானமான கோயில் இருக்கோ இதனை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த நெகட்டிவான எஃபெக்டு, இந்த டென்ஷனான எஃபெக்டு ஒரு 99% குறையும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார், இதையும் தவிர நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பிடுங்கள். மேலும் நிறைய அஸ்ட்ராலஜி கண்டென்ட்ஸ் உருவாகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த பதிவில் குறிப்பாக, அதுவும் இந்த தனுர் ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய இதற்கு முன்பாக கடன் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, கீழே போகிறதா, மேலே போகிறதா என்று தெரியாமல் ராசிக்கு குரு பார்வை 3 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே பிரதர், ஒன்றுமே தேரலையே பிரதர், ஏன் பிரதர்னு கேட்கக்கூடிய பல தனுராசி கேள்வியாளர்களுடைய ஒட்டுமொத்த பதிலாக இந்த பதிவை தயாரித்துள்ளோம். ஆகஸ்ட் மாதத்தில் தனுராசிக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, ராசியாதிபதி குரு ராசியை பார்க்கிறார். இப்போது இவங்களுக்கு ராசியை பார்த்த பிறகு ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, இவங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ரொம்ப நாள் கேம்ப் போட்டார். ஏன்னா வழக்கமாக 48 நாளில் செவ்வாய் கிராஸ் பண்ணிடுவார். அவர் கிட்டத்தட்ட 7 மாதம் கடகத்தில் அமர்ந்துட்டார். இந்த தனுசுக்கு பஞ்சமாதிபதி செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். அவர் 9ஆம் இடம் திரிகோணத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏதாவது செய்வாரான்னு பார்த்தா, இல்லை பிரதர், ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டார். காரணம், கேது தன்னுடன் சேர்ந்த கிரகத்தை நீர்த்து போக வைத்து விட்டார்.
விட்டார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த செவ்வாய் இப்போ 10ஆம் இடம் தசம கேந்திரத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்போ ரொம்ப நாளா தூசி தட்டி போய் தொடர்ச்சி திரும்பவும் எடுத்து வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப நாளாக பூட்டி வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் இப்போ தான் ஆயில் சர்வீஸ் பண்ணி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுர் ராசிக்கு. ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் வந்து பேமெண்ட்டும் வந்து கடனெல்லாம் அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு லாபம் அப்படிங்கிறத இவங்க எடுத்துட்டு போகலாம். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய அர்த்தாஷ்டம சாட்டன் இப்போ அண்டர் ரெட்ராகிரேஷன். தமிழில் சொல்லுங்க பிரதர், சனி 4ஆம் இடத்தில் வக்ரம். அப்போது நல்ல 4ஆம் இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ரிட்டர்ன் வருவதாக பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனியின் தோஷம் இந்த மாதம் இவர்களுக்கு இல்லை. 3ஆம் இடத்தில் இவர்களுக்கு ராகு, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா முயற்சி ஸ்தானத்தை பல மடங்கு ஆக்கி விடுவார். இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு மட்டும் ஆப்பு வைக்கல, 4ஆம் இடத்துல இருந்த ராகுவும் சேர்த்துத்தான் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. இப்போ ராகு 3ஆம் இடத்துல சும்மா இல்லை, அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார், லக்னாதிபதியின் பார்வையில் இருக்கிறார். அது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்போது நன்றாக முயற்சி செய்வார்கள். ஒரு சின்ன ஸ்பார்க், யாராவது ஏதாவது ஒரு சின்ன என்கொயரி, அப்படியே ஒரு பொருளை வாங்கிறதுக்கு ஒரு நபர் அப்படியே ரோட்டில் அந்த பக்கம் போனால் கூட வழியை போய் நின்று அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ராடக்டை கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி விற்று ஒரு லாபத்தை எடுத்து விடுவார்கள். இவர்களுக்கு நோயையும் எதிரியையும் கடனையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் நிவர்த்தி ஸ்தானத்தில். இப்போ சுக்கிரன் வந்து இவர்களுக்கு லாபத்தையும் கொடுக்கணும், ராசியாதிபதியே இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் மாறுகிறார். இப்போ ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர பெற்றிருப்பதனால் இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, சுக்கிரனுடைய எனர்ஜியும் குருவுடைய எனர்ஜியும் மொத்தமாக வாங்கி அதை ஆம்பிளிஃபை பண்ணி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து முயற்சி ஸ்தானத்தில் 1ஐ 100ஆக்கி 100ஐ 1000ஆக்க அப்படியே மிளற வைப்பார். இப்போ நிறைய என்கொயரிஸ்ங்கிறது இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். எப்படின்னா, ஒரு ஒர்க்கை எடுத்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் ஃபோனை ஏரோப்ளைனில் போட்டு வச்சுட்டு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ஃபோனை வந்து திரும்பவும் நார்மல் பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் அவர்களுக்கு ஒர்க் பிஸியாக இருக்கும். இந்த சனி வக்கரம்ங்கும்போது உழைப்பு உழைப்பு ஓயாத உழைப்புங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்த புதன் இவர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பார்வை பலம். அப்போது அந்த 2ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், வாக்காக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். பிறகு இதே புதன் இவர்களுடைய பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வருவது என்பது அங்கே கேதுங்கிறது இவருக்கு நட்பு கிரகங்கிற ஒரு வரிசையில் வந்துட்டதுனால அதுவும் அனுகூலமான பலன்களாக அமைந்துவிடும். இதையும் தவிர இவர்களுக்கு சுக்கிரன் மறைகிறது 8ஆம் இடத்துல. அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே பிரதர் அப்படின்னா, 6க்குரியவன் 8ஆம் வீட்டுக்கு தொடர்பு பெறுவது 6 8ங்கிறதே மூல நூட்களில் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிரதர் அப்படின்னா, 8க்கு 11 லாபமாக 6ஆம் இடம் வருகிறது, 6க்கு 3 வெற்றி ஸ்தானமாக 8ஆம் இடம் வருகிறது. இதெல்லாம் புதிதாக ஜோதிடம் பழகிறவங்களுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். இதையும் தவிர இவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைகிறது. அப்போ மாதத்தின் தொடக்கத்தில் அப்பாவை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியன் 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது அது 9 10 அதிபதிகளின் சேர்க்கையாக தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது. சூரியன் கேது சேர்க்கைங்கும் போது அப்போ அப்பாவுக்கு ஆன்மீக நாட்டம், ஆன்மீக ஈடுபாடுங்கிறது கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும். அது வயதை அனுசரித்து ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் முயற்சி, வெற்றி, சுகஸ்தானம், பாக்யஸ்தானம், லாபம், குரு பார்வை, ஜீவனம், தொழில், இது எல்லாமே பல மடங்கு இவர்களுக்கு ஆக்டிவ் மோடுக்கு வருகிறது. ராசிக்கு செவ்வாயோட பார்வை, சனியோடைய 10வது பார்வை, பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். ஆனாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள். காரணம் ராசிக்கு குரு பார்வை. இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ்ஸு. சார்
எல்லாம் நல்லா தான் சார் சொன்னீங்க, ஏதாவது ஒரு மைனஸ் சொல்லுங்கள் சார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை செவ்வாய் பார்க்கிறார். இப்போ இந்த சாட்டர்னை செவ்வாய் பார்க்கும் பொழுது இடம், வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம். அப்போ தான் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கும், வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கோம், டிராஃபிக்காரரை நம்மளை பிடிச்சிருவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, குறிப்பாக அந்த தெற்கு பாகத்தில், மேற்கு பாகத்தில் வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம், பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிகாட்டக்கூடியது. இப்போ கணவனுக்கும் இவங்களுடைய அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஊடல் வரும், இவர்கள் தலை உருளும். எத்தனை நாளைக்குன்னா செவ்வாய் 11ஆம் வீட்டுக்கு வரும் வரை 48 நாட்கள் உருளும். என்ன பண்ணலான்னு புத்திசாலித்தனமாக 2 பேரும் பிஸியாக இருக்கோம், அப்புறம் மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் நவர்த்தி வைக்கிறது கொஞ்ச நாட்களுக்கு புத்திசாலித்தனம். இதெல்லாம் நம்மளுடைய சமயோஜிதமாக செயல்பட்டு இதனை நாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர இங்கு செவ்வாய்ங்கிறவர் இவங்களுடைய குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய கிரகம். இந்த குழந்தைகள் புதுசாக வியாபாரத்தில் நான் இனோவேட்டிவாக பண்ணுறேன், நான் ட்ரெண்ட் செட்டரு, ஐ வில் டேர்ன் த டேபிள், ஒரு மிட் நைட்டில் ஒரு ஓவர் நைட்டில் அப்படியே தூக்கி நிப்பாட்டுறேன்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, இதெல்லாம் அவுடேட்டடு, இந்த சிஸ்டமெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்களே அவுடேட்டடுன்ட்டுருவாங்க. அப்போது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். சில இடத்துல ஸ்கில்டு லேபர்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாமல் போவார்கள். இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். பரிகாரம்னு எடுத்துட்டோம்னா சரபேஸ்வரர் வழிபாடு, அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம், நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாமே இந்த வீரியத்தை பெரிதாக குறைத்து விடும். சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது, நாங்கள் வேறு என்ன தான் சார் பண்ணணும் அப்படின்னா இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான ஆகஸ்ட் மாத பலன்களை மகர ராசிக்கு சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், 7.5 சனியில் அதிகமாக அடி வாங்கினது, அதிகமாக குத்து வாங்கினது, அதிகமான பிரச்சனைகளை சம்பாதித்தது இந்த மகர ராசிக்காரர்கள் தான். அதிகமான பிரச்சனைகளை இவர்கள் தொடர்ந்து சமாளிக்க முடியாமல் சுத்தமாக துவண்டு விட்டார்கள், சுத்தமாக சுருண்டு விட்டார்கள். ஹெல்ப்புங்கிறதே கிடைக்காத ஒரு அதலபாதாளமான ஒரு சிச்சுவேஷனில் போய் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும், 7.5 சனி உற்றுச்சு பிரதர், ஆனாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே பிரதர், ஏன் பிரதர் அப்படின்னு இவர்கள் எல்லாருமே யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ குரு மறைஞ்சிருச்சே, இது ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தா, மகரத்தை பொறுத்தவரை குரு என்பவர் இங்கே கெட்ட கிரகம் தான். கெட்டவன் கெடுவது இவர்களுக்கு நல்லது தான். குரு மறைகிறது இவர்களுக்கு ஒரு தோஷம் இல்லை. இப்போ 7.5 சனிக்கு அப்புறம் ஏன் இவங்க ஆக்டிவ் மோடுக்கு வரல அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய லாபாதிபதி, இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் நீச்சம், டெபிலிட்டேட்டட். அப்போது ஒரு லாபம் வரல, சுகம் வரல. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அது அஷ்டம செவ்வாயை அது கேதுவோட சாண்ட்விச்சாக மாறிடுச்சு. இந்த கேது என்ன பண்ணிட்டாரு, செவ்வாயை நீர்த்து போக வைத்து விட்டார். இப்போ இவர்களுக்கு லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில், இது இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இப்போ 3ஆம் இடம்ங்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து. அப்போது அந்த பெயர் புகழ் அந்தஸ்து முயற்சி வெற்றியில் மந்தமாக ஸ்லோவாக இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் ரொம்பவும் சுறுசுறுப்பாக, ரொம்பவும் பரபரப்பாக இப்பொழுது செயல்படக்கூடிய காலகட்டங்கிறதுனால ரொம்பவும் இவர்கள் ஆக்டிவ் மோடாக செயல்படுவார்கள். பரபரப்பாக ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றி பெறுவார்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் பொதுவாக கெடுதல்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல அவர் கெடுதல் கொடுக்க மாட்டார், அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த ராகு
என்பவருக்கு திரிகோணத்தில், அதாவது ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறது. அப்போ அந்த 2 கிரகங்களுடைய எனர்ஜியையும் ஆற்றலையும் ராகு உள்வாங்கி அதனை பல மடங்காக பெருக்கி 2ஆம் இடத்தில் தெறிக்க விடுவார். இப்போதான் ஒரு பாட்டில் எழுதுறாங்க பார்த்தீங்களா, தெறிக்க விடுறதுங்கிறது இதுதான். அப்போ என்னாகும், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இவர்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு இரவு பகல் பாராமல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நபர் ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் பம்பரமாக செயல்பட்டு, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு லாபம்னா அது உழைப்பின் மூலமாகத்தான் வரணும். அவங்க ஒரு லக்கை எதிர்பார்த்தெல்லாம் லாபத்துக்காக காத்திருக்க மாட்டார்கள். கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி அந்த லாபத்தை அடைந்து பலவிதமான கடன்களை தீர்ப்பார்கள். இதில் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவார்களா அப்படின்னா, ராசியை புதன் பார்க்க இருக்கிறது. ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனமாக பார்ப்பார்கள். அப்போ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. ராசியை சுக்கிரன் பார்க்கும் பொழுது அட்ராக்டிவாக பண்ணுவார்கள். அப்போ கடின உழைப்பு, புத்திசாலித்தனம், இதன் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு, இதன் மூலம் தொழில், தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இதன் மூலம் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய பெயர், புகழ், அந்தஸ்து, வெற்றி ஸ்தானம் அனைத்திலும் பூரணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசி சிகரம் ஏறக்கூடிய அமைப்பு. ராசியை சூரியன் பார்க்கும் பொழுது மாதத்தின் முதல் 17 நாட்கள் உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்வது, இந்த வெந்தயம் கலந்த மோர் குடிப்பது, வெறும் வயிற்றில் இளநீர் குடிப்பது, இவ்வாறு தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் போகும் பொழுது அஷ்டமாதிபதியின் வீரியம் கேதுவால் குறைக்கப்படுகிறது. டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் என்று அமைகிறது. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியை சுக்கிரன் பார்க்க போகிறார். நான் சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு விதி, பியூட்டி பார்லர் எஃபெக்ட் மாதத்தில் 20 தேதிக்கு பிறகு, ஓ நமக்கு கூட இப்படி ஒரு அட்ராக்ஷனா, நம்மை கூட பல பேர் கவனிக்கிறார்களா, இது என்னமோ புதுசாக இதுவரை இல்லாத ஒரு உணர்வு போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கவிதை எழுதுவது, பாட்டு பாடுவது, ஒரு ரொமான்டிக் மூடில் இருப்பது. ரொமான்டிக் மூடுன்னு சின்ன சிறுசு நடு வயதில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வயதில் மூத்த நபர்களுக்கு கூட ஒரு இளமை மாறாத தோற்றம், துள்ளி குதிப்பது, சீறி பாய்வது, ஓடி வருவது, அப்படியே ஒரு ஃபேண்டசியில் லயிப்பது, புது தொடர்புகள் எங்கு வரும், புது கான்டாக்ட் எங்கே வரும், அதன் மூலம் ஒரு ஃபேண்டசி வருமா, இப்படியெல்லாம் தேடி தொலாவுவது, ஆப்பில் பார்க்கலாமா, ஃபேஸ்புக்கில் பார்க்கலாமா, வாட்ஸ்அப்பில் பார்க்கலாமா என்று தேடிக்கொண்டிருப்பது. இது எல்லா அமைப்பும் ராசியில் சுக்கிரன் இருந்தாலும், ராசியை சுக்கிரன் பார்த்தாலும் வரும். அது மகர ராசிக்கு வருகிறது இந்த மாதம். கவனம் தேவை. நல்லா இருக்கு பிரதர், என்ன பிரதர் ஏதோ நெகட்டிவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மகர ராசி பெண்களாக இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடியது செவ்வாய். அப்போ இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்திலிருந்து சனி பார்ப்பதனால் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கணவனுக்கும் ஏதாவது ஒரு லடாய், கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இவங்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தனித்தனியாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். மகர ராசி ஆண்களாக இருந்தால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான கவனம் எடுத்துக்கணும். வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதியாக வர்றதுனால வாக்கினால் பிரச்சனைகள் வராமல், ஏதாவது ஒரு வார்த்தையை பேச போய் அதுவே நமக்கு நெகட்டிவாக வந்து அமையக்கூடிய இடங்கள், நிறைய இடங்கள் இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாமல் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். அதை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. இதையும் தவிர வயதை அனுசரித்து தந்தையின் உடல் நிலையை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். தேவையான இயற்கை வைத்தியங்கள், கை வைத்தியங்களை வைத்து கொள்ளணும். ஏன்னா
பிதுர்ஸ்தானத்தில் தான் இங்கு செவ்வாய், அதற்குத்தான் இந்த சனியின் பார்வை. இது எல்லாமே இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதுமானது. பரிகாரம்னு வந்துருச்சுன்னா இவர்கள் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேலும் இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுமன் சாலிஸ், அனுமன் கவச்சம், நரசிம்மர் கவச்சம் சனிக்கிழமைகளில் ஜபம், பாராயணம், நேவித்தியம், அபிஷேகம், அன்னதானம் இதெல்லாம் இந்த பிரசாதங்கள்லாம் விநியோகம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு பெரிய ரிலீஃப் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பலன்கள் 100க்கு 100 மடங்கு கண்டிப்பாக 100க்கு 100% நடக்கும். ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளை பொறுத்து கொஞ்சம் கூடுதலாகவும் சிலருக்கு குறைவாகவும் நடக்கும். ஆனால் இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சார், இதை தவிர நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை கும்பராசிக்கு சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி கும் என்ற நன்றாக 4 பக்கமும் குத்து வாங்கினவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். எனக்கும் இப்போதான் இவங்களுக்கு நல்ல பலன்களை என்னால் சொல்ல முடியும். அதற்கு உண்டான சூழ்நிலைகள் இப்பொழுதுதான் இவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நன்றாகவே தெரியும், நமக்கு அந்த 7.5 சனியில் நடுவரன்ற உற்றுச்சு. ராசிக்கு குரு பார்வை வந்துருச்சு. ராசியில் ராகு வந்தாலும் ராகுவை குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் அஷ்டமத்தில் இருந்த கேதுவும் வெளில வந்துட்டார். அப்போது 4 பக்கமும் அடி வாங்கிய கொத்து வாங்கிய கும்பராசிக்காரர்கள் ஒரு 80% செட்டில்டுங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. சாட்டர்ன் அண்டர் ரெட்ராகிரஷன் அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ரொம்பவும் ஸ்லோவாக ரொம்பவும் ஸ்லக்கிஷாக இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படும் போது என்ன ஆகும்? தனம், குடும்பம், வாக்கு. அப்போது வருமானம் வருவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் உண்டான சுப நிகழ்வுகளை எப்படியாவது ட்ரிகர் பண்ணி அதில் மேலும் மேலும் ஜெயிக்கணும்னு விடாமல் இவர்கள் போராடக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். இது அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு பூரணத்துவம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும். ராசியில ராகு இருக்கிறாரே பிரதர், இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா ஒரு பிடிவாதத்தையும் ஒரு வேகத்தையும் ஒரு தீவிரத்தையும் வெளிப்படுத்த வைப்பார். இது பிளஸ்ஸாகவும் வரும், மைனஸாகவும் வரும். ஆனால் இந்த ராகு குருவின் பார்வை வருவதனால் குருவுடைய அந்த ஒளித்தன்மையை, ஒளி தத்துவத்தை ராகு அப்படியே முழுவதுமாக உள்வாங்கி அதனை மேக்னிஃபை பண்ணி வெளிப்படுத்துவார். ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் இருப்பதனால் அதனுடைய எனர்ஜியையும் ஆற்றலையும் இவர் அப்சர்வ் பண்ணி வெளிப்படுத்துவார். அப்போ கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்றை சாதித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறியுடன், வெறித்தனம்னாலாம் பாட்டு எழுதுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக சாதிக்க வேண்டும்னு இவர்கள் செயல்படுவார்கள். எப்படி பிரதர் அப்படின்னா, இப்போ இவர்களுக்கு 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி சேர்க்கை. இது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமத்தில். 4ஆம் அதிபதி 5ல், 9ஆம் அதிபதி 5ல் குரு. இப்போது இந்த 5ல் இருக்கக்கூடிய குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறது, 11ஆம் வீட்டை பார்க்கிறது, அதுவும் தவிர ராசியை பார்க்கிறது. 1, 5, 9 தொடர்பு என்பது ஒரு உத்தமமான தொடர்பு. இப்போ இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல அமர்ந்து 11 லாபத்தை பார்க்கிறதா, அது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குரு லாபத்தை பார்க்கிறதா, அது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ராசியாதிபதி லாபத்தை பார்க்கிறதா, மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் தவிர வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும், செவ்வாய் மறைவது ஒரு விதத்தில் நல்லதுன்னு எடுத்துக்கொண்டாலும் அவரும் லாபத்தை பார்க்கிறார். அப்போ லாபத்தை குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், சாட்டர்ன் பார்க்கிறார். 4 விதமான
வழிகளில் லாபம் அப்படிங்கிறது வந்தால்தான் இவர்களுடைய பிரச்சனைங்கிறது இவர்களுக்கு தீரும். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் அசுப கிரகங்கள் 6இல் மறைவதும் நல்லது. அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அபிவிருத்தி ஏற்படுமா. பிறகு சூரியன் 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது புதனும் 7ஆம் வீட்டுக்கு வந்து புதன் ராசியை பார்க்கும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை புதன் இவர்களுக்கு கொடுப்பார். நூதனமான விஷயங்களை யோசிப்பார். ஏற்கனவே கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த டெக்னோ ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் ராகுங்கிற கிரகம் பூரணமாக அமர்ந்திருப்பதனால் இவர்கள் இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதுலாம் யாருமே எதிர்பார்க்காத, யோசிக்காத பல விஷயங்களை குருவுக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய சீடர்களால். இதனால தான் இந்த கும்பராசிக்காரங்களை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இப்போத்தான் ஆள் உள்ளே வந்திருக்கிறாரு, ஹெச்ஓடி லெவலுக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். பெரிய சீனியர்ஸ் என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இன்னும் விளையாட்டு பொருள் மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்களேங்கிற அளவுக்கு தீஸ் பீப்புள் ஆர் டெக்னோ ஃப்ரீக்ஸ். இப்போ இந்த ஃப்ரீக்கை புதன் பார்த்தா என்ன ஆகும்? புதுசாக கண்டுபிடித்தவருக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனம் பிரமாதமாக வெளிப்படும். அப்போது இதை எப்படி கமர்ஷியலாக மாற்றிக்கொள்வது? அடுத்த கம்பெனிக்கு நமக்கு ஆஃபர் கொடுக்குதா, இல்லை நம்ம கம்பெனிக்கு ஆஃபர் கொடுக்கலாமா? இந்த மாதிரி எல்லாம் கும்பராசிக்காரர்கள் யோசித்து நன்றாக. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 4 விதங்களில் இவங்களுடைய லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. அதன் மூலம் இவர்கள் பயன் பெறுவார்கள்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ எப்படி பார்த்தாலும் தொழில், உத்தியோகம், வருமானம், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ். தேடி பிடிச்சா 2 மைனஸ். மாசத்தின் கடைசியில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைகிறது. கும்பத்துக்கு சுக்கிரன் பாக்யாதிபதியாகவே வந்துட்டாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறையும் பொழுது இந்த டயபெட்டிக்கு, ஒபேசிட்டி மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கூடுதல் கவனம். வயதை அனுசரித்து ஆண்கள் பெண்களுடன் பழகும் பொழுது வயதில் மூத்த பெண்கள், குறிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வெளிவட்டார தொடர்புகளாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு சிசர்ஸ், ஒரு கத்திரிக்கோளை போட்டுக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏன்னா நெருப்பு சுடும் அப்படின்னு மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அதனை நீங்கள் உணர்ந்து கொள்வது நல்லது. இப்போ இதில் தேடி பார்த்தா இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டு, செவ்வாய் அஷ்டமத்தில் மறைவது மட்டுமல்ல, அந்த செவ்வாயை சாட்டான் பார்க்கிறார். இப்போ என்ன ஆகும்னா, கும்பராசி பெண்களுக்கு செவ்வாய் கணவனை குறிக்காட்டக்கூடிய கிரகம். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். தவளை தன்வாயால் கெடும். வாக்குஸ்தானத்தில் இருக்கிற சாட்டன் செவ்வாயை பார்ப்பதனால் சும்மா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை இவர்களாகவே வெளியே விட்டு இவர்களுக்கும் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு உரசல் என்பது ஏற்படுவதற்கு சூழ்நிலைகள் வெகுவாக இருக்கின்றன. புத்திசாலித்தனமாக இருக்கணும். என்ன பண்ணலாம்? பேசாமல் வாயில் பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டோமா, ஒட்டிக்கிறது நல்லது. மௌன விரதம், வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பது நல்லது. இதில் இன்னொரு விதமாகவும் நாம் பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசிக்கு குடும்பஸ்தானத்தை சகோதர காரகன், சகோதரன்னா பிரதர் மட்டுமல்ல, சகோதரியையும் குறிகாட்டக்கூடியது அந்த செவ்வாய் தான். ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதியாக வராரு. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்பவும் ஆக்கப்பூர்வமா இனோவேட்டிவா பண்றேன்னு சொல்லி சகோதரர்கள் மூலமாகவோ சகோதரிகள் மூலமாகவோ ஒரு சின்ன ஒரு புகைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டா 48 நாளைக்கு குடும்பத்துல புஸ்ஸுன்னு தான் வெடிக்கும். ஏன்னா கும்பத்துல இருக்கிறது ராகுடைய நட்சத்திரம். ராகுன்னா சர்ப்பம், பாம்பு எப்படி படம் எடுக்கும்? புஸ்ஸுன்னு தானே படம் எடுக்கும். அதனால் நாம் கவனமாக, பத்திரமாக இதையெல்லாம் பார்த்து கொள்வதற்கு யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு பரஸ்பரமாக பேசி நமக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ட்ராவல் பண்ணணும். வி ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர்ஸ் என்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது. செவ்வாய் சனிக்கிழமைகளில் முருகன் வழிபாடு, பைரவர் வழிபாடு, அதுவும் அஷ்டமி திதிகளில் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் சாலிசா, அனுமன் கவச்சம், நரசிம்மர் கவச்சம், சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் இந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை 99%
குறைத்து விடும்னு சொல்வது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்ன எல்லா பலனுமே கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். தசாபுத்தி அந்தரங்களை பொறுத்து சிலருக்கு கூடுதலாகவும் சிலருக்கு குறைவாகவும் நடக்கும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார் எல்லாமே நல்லா தான் சார் சொன்னீங்க, என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை ரொம்ப நேரமாக நானும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சொல்லணும்னு காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய நிலைமை பாருங்கள், நான் மேஷத்திலிருந்து ஆரம்பித்து லேட்டாகத்தான் நான் மீனத்துக்கு வர முடியும். நான் லேட்டாக வந்தாலும் மீனத்துக்கு லேட்டஸ்டாக வருகிறேன்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த நேரத்தில் தான் என்னாலேயும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை சொல்ல முடியும். மீனராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன இவங்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் ரெட்ராகிரேஷன் சனி வக்கரம்ங்கிறது ராசிக்கு எதிர்ப்புறத்தில் பயணிக்கிறார். நம்மை நோக்கி வரக்கூடிய டான் நம்மை விட்டு போகிறார். ஓகே, தேங்க்யூ, வெரி குட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருந்த சனி மட்டும்தான் நமக்கு பிரச்சனையை கொடுத்தாரா அப்படின்னா அது கிடையாது. ராசியில் இருந்த ராகுவும் நமக்கு கொடுத்தார். ராசியில் இருந்த ராகு வெளியே 12ஆம் இடத்துக்கு போய்விட்டார். ராசியில் ராகு வந்த போது 7ல் கேது வந்தார். ராசியில் இருக்கிற ராகு மட்டும்தான் உனக்கு ஆப்பு வைப்பாரா, நானும் வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கேதுவும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார். ஹெல்த் வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாம் என்ன செய்கிறோம் எங்கே போகிறோம் என்று நமக்கே தெரியாமல் நாமவே ஒரு குழிக்குள் போய் விழுந்தது. அது என்ன பிரதர், நாமவே ஒரு குழிக்குள்ள போய் விழுந்தது அப்படின்னா, மீனராசிக்கு சிம்பலே மீன் தான். இந்த மீன் தூண்டில்ல மாட்டோம், வலையில் மாட்டோம். அது எந்தெந்த வலையில் மாட்டுச்சுன்னா, ஃபினான்ஷியல் இவ்வளோ பணம் கொடுத்தா அவ்வளவு பணம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிதி வலை. அதுவும் தவிர குழந்தைகளுடைய படிப்புக்கு கடன் வாங்கின கடன் வலை, நடு வயதில் இருப்பவர்களுக்கு மோக வலை, மன்மத வலை. வயதில் மூத்த நபர்கள் நான் சிட்டு போட்டு பணத்தை மாட்டிக்கிட்டேன், ஒரு 10 கொடுத்தா 15 கொடுக்குறேன்னு சொன்னார், ஆசைப்பட்டு காசை விட்டேன். வயதை அனுசரித்து மனதில் உதயமாகக்கூடிய சிந்தனைகளை அனுசரித்து நிறைய கவர்மெண்ட் ஜாபுக்கு நான் போய் பணம் கட்டுறேன், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு பணம் கட்டுறேன்னு சொல்லி அங்கங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் லாக் ஆனார்கள். இப்போ அந்த ஒவ்வொரு பூட்டும் உடைக்கக்கூடிய காலகட்டம், திரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த பக்கம் ராகு ராசியை விட்டு கீழே இறங்கிட்டார், அந்த பக்கம் கேது 7ஆம் இடத்தை விட்டு 6க்கு வந்துட்டார். ராகு 12ஆம் இடத்துல இருந்தாலும் நெகட்டிவ் தானேன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அந்த ராகுவை குரு பார்க்கிறார். இந்த ராகுக்கு திரிகோணத்தில் குருவும் சுக்கிரனும். இப்போ ராகுங்கிற இருள் கிரகத்தை குரு பார்க்கும் போது அந்த இருள் போய் அந்த குருவுடைய ஒரு ஒளி தத்துவத்தை வாங்கி எனர்ஜெட்டிக்காக ராகு செயல்படுவார். சுக்கிரனுடைய எனர்ஜியையும் அவர் வாங்கி கொள்வார். சுக்கிரன் உங்களுக்கு இங்கே வெற்றி ஸ்தானாதிபதியாகவும் வருகிறது. இப்போ 1 இவர்களுக்கு 3 அதிபதிகளின் சேர்க்கை, ராசி அதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியின் சேர்க்கை 3ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த 2 கிரகமும் ராகுவை ஆக்டிவேட் செய்து இந்த 2 கிரகமும் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது, 4ஆம் அதிபதி லாபத்தை பார்ப்பது, பிறகு வெற்றி ஸ்தானாதிபதி இவர்களுக்கு லாபத்தை பார்ப்பது, இவர்களுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது. அதாவது புதன் மகரத்தை பார்ப்பது, சுக்கிரன் மகரத்தை பார்ப்பது, செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்ப்பது, ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் அதாவது லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது. இப்போ இவர்களுடைய ஜீவனஸ்தானம் லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ஷன், பன்முக பார்வை அப்படின்னு தமிழ்ல நம்ம இந்த வார்த்தையை சொல்லலாம். இது எல்லாமே இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்து அமர்வதனால் இப்போ ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் இப்போ வக்கரம்ங்கிறதுனால ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்கி
சாதாரண ஒரு சின்ன என்கொயரி, ஒரு மிஸ்டு காலை கூட இவர்கள் கன்வர்ஷன் செய்து ஒரு ஆர்டரை தூக்கி விடுவார்கள். க்ளோஸ் செய்து ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து லாபத்தை வைத்து கடனை அடைத்த பிறகு ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவர்களுக்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் பூரணமாக பல விதங்களில் பல வழிகளில் பார்வைகள் பெறுவதன் மூலம் பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்பவும் பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நல்ல விருந்து கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு ராஜ போஜனம் அப்படின்னா ஒரு ராஜ விருந்து அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு வெகு நாட்களுக்கு பிறகு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றலாக இந்த கிரக நிலைகள் என்பது கண்டிப்பாக வரும். இப்பொழுது நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்கிறது நாட் 1% கூட டவுட்டு கிடையாது. அவர்களுடைய கிரக நிலைகளுக்கு உண்டான யோக தசைகளை பொறுத்து கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் நடக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் 5ஆம் இடத்தில் சூரிய புத ஆதிபத்தியம், 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்காட்டக்கூடிய புத்திரஸ்தானம் என்பதனால் வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு ஒரு புத்திசாலித்தனம், ஒரு சன்மானம், அது படிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சரி, சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லா விஷயத்திலும் நடக்கும். பிறகு ஆவணி மாதத்தில் சூரியன் 6ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கேது என்ற கிரகம் சூரியனை நீர்த்து போக வைக்கிறார், செயலிழக்க வைக்கிறார். வைக்கட்டுமே, யாரு வேண்டான்னா சூரியன் நமக்கு கடனைத்தானே கொடுக்க போறாரு. கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் காலியான நமக்கு நல்லது தான், கடன் குறையும். இவ்வாறு தான் நான் பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். கெட்டவன் கெடட்டும், அந்த கெட்டவன் கெடுவதன் மூலம் எனக்கு கிட்டிடும் யோகம் ராஜயோகம்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ எப்படி திருப்பி எப்படி பலனை போட்டு பார்த்தாலும் தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம், ஜீவனம், முயற்சி ஸ்தானம், லக்னம், வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம் எப்படி பலம் பெறுகிறதுனா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் பார்வையாக சொந்த வீட்டை, தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ என்ன ஆகும்? பாக்கெட்டில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வைக்க வேணாம். ரூபா நோட்டு வைத்து கொண்டு ரொம்ப நாளுக்கு பிறகு மீனராசிக்காரர்கள் வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படும். எல்லாமே நல்லா தான் பிரதர் இருக்கு, கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் சேர்கிறது. இது ரெண்டுமே கொழுப்பை குறிகாட்டக்கூடியது. இந்த நேரத்தில் தான் ஒருத்தங்க சவுத் இண்டியன் ஸ்வீட்டு, நார்த் இண்டியன் ஸ்வீட்டு, ஈஸ்ட் இண்டியன் ஸ்வீட்டுன்னு விதவிதமாக இனிப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். டேஸ்ட்டை மீறி நம்ம நிறைய சாப்பிட்டா உடம்புக்குள்ளார அது வேஸ்டாக மாறக்கூடிய காலகட்டம். அதனால கொழுப்பு சேரும். இதைத்தான் இப்படி டீசெண்டாக சொல்கிறேன். என்ன பண்ணலாம்? ஃபிட்னஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், டயட்டிங் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறது புத்திசாலித்தனம். இதையும் தவிர வேறு என்ன பண்ண முடியும்? சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிறைய புதிய தொடர்புகள் ஏற்படும். சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சனியின் நட்சத்திரத்தில் வரும்பொழுது, நட்சத்திராதிபதி சனி ராசியிலே இருக்கிறார். நிறைய கணவனை இழந்த, மனைவியை இழந்த ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படும். கவனம் தேவை. தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இப்போ இதில் மைனஸ்ன்னு வேற ஏதாவது தேடி எடுத்தோம்னா 7ஆம் இடத்தில் மார்ஸ், அதாவது செவ்வாய். இந்த செவ்வாயை சனி பார்க்கிறார். அப்போ மூல நூல்கள் என்ன சொல்றாங்க? செவ்வாய் சனி பார்வை அந்த ஸ்தானத்துக்கு விபத்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. இங்க 7ஆம் இடம் களத்திரம். களத்திரம்னா மேரேஜ்னா ஹஸ்பண்டு சஸ்பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. சார் அதெல்லாம் எப்போவோ ஹஸ்பண்டெல்லாம் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு சார், ஏற்கனவே மேரேஜ் லைஃப் டேமேஜ் தான் சார் அப்படின்னு நீங்க சொன்னா இது காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் ஏற்படும். முடிந்தவரை நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டுக்கே போவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராசியில இருக்கிற சேட்டான செவ்வாய் பார்க்கறதுனால நம்மை மீறி நாம் வெடித்து விடுவோம். என்ன பண்ணலாம்? மௌனமா இருக்கலாம். மௌனமா இருக்க முடியலையா அப்படின்னா என்ன பண்ணலாம்? பேசாம நான் பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கட்டுமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவது புத்திசாலித்தனம். அமைதியாக இருங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்பதான் நம்ம லைஃப் பார்ட்னர்
நம்மகிட்ட வந்து ஏதாவது ஒன்று பேசுவார். பேசினா பேசிட்டு போகட்டும், பரவாயில்ல. திட்டு வாங்கினா தோஷம் தீரும்னெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தோஷத்தை நாம் தீர்த்து கொள்கிறோம் நினைத்து கொள்வது புத்திசாலித்தனம். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போகிறோம். ராசிக்கு வந்து கணவனை குறிகாட்ட, இந்த பெண்களுக்கு, மீனராசி பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கு. இந்த செவ்வாயை இவர்களே நேரடியாக வக்கர சனியாக பார்ப்பதனால் வார்த்தைகளை மட்டும் பவ்யமாக கையாளுங்கள். முடிந்தால் யோகா, தியானம், பயிற்சி முயற்சிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா, இந்த காரமான உணவு, இந்த நடுராத்திரியில் போய் சாப்பிடக்கூடிய உணவு, அன்ஹைஜீனிக் ஃபுட்டை எல்லாம் இங்கே ஏற்படுத்தி ஸ்டமக் ப்ராப்ளத்தை கொண்டு வருவார். இதை மட்டும் கவனமாக, இந்த ஆர்கானிக் ஃபுட்டு, சாத்விகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நரசிம்மர் வழிபாடு, அதுவும் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது மேலும் மேலும் நமக்கு வரக்கூடிய நிறைய டென்ஷன்ஸை குறைக்கும். மீனராசிக்காரர்கள் பௌர்ணமி திதிகளில் போய் இந்த வாராகி, துர்கா, பிரத்யங்கரா இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த உக்ர கிரகங்களின் வீரியத்தை வெகுவாக இவர்கள் குறைக்க முடியும். மீனராசிக்காரர்களுக்கு பித்ருஸ்தானாதிபதி செவ்வாய், இந்த பித்ருஸ்தானாதிபதியுமே களத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து சனியை பார்ப்பதனால் அப்பாவுக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் பிரச்சனை வரும். இதனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். என்ன பண்ணலான்னா, 2 பேரும் ஒரு மாதத்துக்கு மீட் பண்ணாமல், இவர் இங்கே பிஸியாக இருக்கிறாரு, எங்கள் அப்பா அந்த ஊரில் பிஸியாக இருக்கிறாருன்னு கொஞ்சம் நவத்தி வைத்து கொள்வது நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது, நாங்கள் வேறு என்ன சார் பண்ணணும்? இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவங்க மீனராசி இல்லை சார், பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க. அவங்களுடைய ராசிக்கு உண்டான பதிவும் இதற்குள் இருக்கிறது. இதனை பார்த்து அவர்கள் கண்டிப்பாக தெளிவு பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கீப் சப்ஸ்கிரைப்டு. மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.